அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங், வணக்கம் மாணவர்களே அனைவருக்கும் இனிய இரவு வந்தனங்கள். நான் பேசுகிற எல்லாரும் கேட்குதான்னு கொஞ்சம் எனக்கு எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, நான் பேசுறது கேட்குதா அப்படி? ஓகே ரைட். ஐஇசியில் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் நான் இந்த இடத்துல வருக வருக என்று சொல்லி நான் உங்கள் அனைவரையுமே வரவேற்றுக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த ஐஇசியில் படித்து கொண்டிருக்கிறீங்க. அவங்க எல்லாரையுமே நான் இந்த இடத்துல வருக வருக என்று சொல்லி நான் வரவேற்றுக் கொள்கிறேன். ஸோ இன்றைக்கு இந்த மீட்டிங்கில் முக்கியமாக பேச வேண்டிய விடயங்கள் நிறையவே இருக்குது. ஸோ அந்த விடயங்களை பேசுறதுக்காக கிட்டத்தட்ட 257 மாணவர்கள் இந்த 2025 கல்வி ஆண்டு மாணவர்கள் 2 டிபார்ட்மெண்ட்டாக பிரிஞ்சு இருக்குது. ஒன்று பொலிட்டிக்கல் அண்ட் ஐசின்னு சொல்லி 2 டிபார்ட்மெண்ட் பிரிஞ்சு இருந்தாலும் 2 டிபார்ட்மெண்ட் பிரிஞ்சு இருக்குது. இருந்தாலும் இந்த 2 டிபார்ட்மெண்ட் பிரிஞ்சு இருக்கிற மொத்த கூட்டுத்தொகை தான் 250 சொல்லி நான் உங்களுக்கு சேர்த்து மொத்தமாக சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல காமன் குரூப்ல இருக்கக்கூடியவங்க காமன் குரூப்ல இருக்கக்கூடியவங்க சேம் டைம்ல அடுத்த கல்வியாண்டு மாணவர்கள் இப்படின்ட்டு எல்லாருமா இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஒரு பலனை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி சரியாக 9:20 நான் 10 மணி வரைக்கும் நான் முடிச்சிருவேன். முக்கியமான ஒரு சில விடயங்கள் இன்னும் ஈக்கக்கூடியது. அவங்களுக்கு குறுகிய ஒரு 94 நாட்டில் இருக்குது. சரியா 100 நாளாக கூட இந்த மீட்டிங் போட்டிக்கணும். 6 நாள் டிலே ஆகித்தான் நான் போட்டேன். அதுலேயும் இந்த இது ஒரு பிழை ஒட்டி இது 6 நாள் டிலே ஆகிட்டு 100 நாள் இந்த கெப்பில் போட்டிக்கணும். போன முறையான 100 நாள் இந்த டைமில் தான் நம்மளோட சீனியர்ஸ் மார்க்கு போட்டது. பட் உங்களுக்கு 94 கூட தான் இந்த மீட்டிங்கை நான் போட்டேன். சரிதானே? எனவே நான் பேசுறது கேட்குது தானே? கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க பிள்ளை. முக்கியமான விஷயங்கள் பேசக்குள்ள இதாகும். எல்லாம் கிளியரா விசிபிளா தானே? ஓகே ரைட். இன்னும் எக்ஸாமுக்கு எத்தனை நாள் இருக்குது? இன்னும் எக்ஸாமுக்கு எத்தனை நாள் இருக்குது? 93 நாள். எத்தனை நாள் இருக்குது? எப்போ எக்ஸாம்? 10ஆம் மாசம்? 5ஆம் மாசமா? 11ஆம் மாசமா 10ஆம் மாசமா? நவம்பர் 11ஆம் மாசம் 10ஆம் தேதியில் ஆரம்பிச்சு 12ஆம் மாசம் 5ஆம் தேதி முடியுது. ஸோ உங்களுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? எவ்வளோ காலப்பகுதி இருக்குது? கிட்டத்தட்ட 2.5 மாசம். கிட்டத்தட்ட 2.5 மாசம். ரைட். நான் கேட்குற முதலாவது கேள்வி, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்க வேண்டியது, தெரிய வேண்டியது. ஸோ முதலாவது, நீங்கள் இப்போ எக்ஸாமுக்கு ரெடியா? இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடியான்றது தான் என்னோட கேள்வி. ஓகே, அவங்களோட ஸ்கூலில் வந்து எல்லாருக்குமே ஸ்டடி லீவு என்ற ஒரு கேட்டகரி தந்துட்டாங்களா? இல்லாட்டி இன்னும் ப்ரொசஸ்ல இருக்குதா? பெரும்பாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 60 நாள் கிட்டவாகக்குள்ள நீங்க ஃப்ரீ ஆகிடணும். சரி, அதுக்கு பிறகு எந்த ஒரு லெக்சர்ஸும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதுக்கு பிறகு வந்து ஒரு பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள் தான் இருக்கணும். அதுக்கு பிறகு தியரி படிக்கிற வேலைகள் வந்து உங்களுக்கு பொருத்தம் இல்லைன்றது நான் இப்போதே தெரிஞ்சுக்கொள்கிறேன். இப்போ நான் கூட ஐசியில் நம்மளோட சிலபஸ் கூட இப்போ பூரணமாக நிறைவடைஞ்சிட்டு இன்னும் 2-3 யூனிட் இருக்குது. அது ஒரு 2-3 நாளாக முடிச்சிடும், ஏர்லியாக முடிச்சிடணும். எனவே இந்த காலப்பகுதிகளுக்கு இனி தியரி படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இனி தியரி எந்த ஒன்றுக்கும் படிக்கல. இனி படிக்க வேண்டியது பேப்பர், பேப்பர், பாஸ் பேப்பர் அண்ட் மாடல் பேப்பர். இது மட்டும்தான் இந்த 100 நாளும். இந்த 100 நாள் 6 நாள் கூட்டி கூட இப்போ சொல்லலாம். 94 நாளும் ஒன்லி பேப்பர், பாஸ் பேப்பர் அண்ட் மாடல் பேப்பர். வேற ஒன்றும் செய்யலாம். தியரி எல்லாம் படிக்கிறது டைமில் தியரி எல்லாம் படித்தாச்சு. இனிமே எதிர்பார்க்கவினா அடுத்தது பாஸ் பேப்பர், மாடல் பேப்பர். இதில் தான் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த கொஞ்ச நாளைக்கு உள்ளது. இனிமேல் நமக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை தியரி படிக்கிறதுக்கு. எனவே சில ஸ்கூலில் வந்து அந்த ஸ்டடி லீவ் கொடுத்துட்டு சொல்கிறீங்க, இன்னும் சில ஸ்கூலில் தரலைன்னு சொல்கிறீங்க. பட் இன்னும் ஒரு 70 நாளுக்கு இருக்குது என்று சொல்லி தியரி படிக்கிறதுக்கு சொல்லிட வேணாம். எல்லாத்தையும் சொல்லுங்கள், எங்களுடைய ஸ்கூலில் கொஞ்சம் ஸ்டடி லீவை கொஞ்சம் ஏர்லியாக தந்துட்டு செமினார்களை அடுத்த பேப்பர் கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், என்றால் உங்களோட எதிர்காலம் இது.
ரைட். உங்களோட எதிர்காலம் நாங்கள் படிக்கிற டைம் எங்களுக்கு 2 மாதம் தான் தந்துட்டாங்க. அதனால தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு முன்னுக்கிறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் போகிற உங்களுக்கு முன்னுக்கிறாங்க. சரி, ஸ்டடி லீவுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் ஸ்டடி. எக்ஸாம் கிட்டவாகி 10 நாள் கிட்டவாகல எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்டே தடை விதிக்குது. எதுக்கு? எக்ஸாம் இன்னொரு இப்போ இன்றைக்கு இருந்துச்சுன்னா இன்னொரு 10 நாள் A-level எக்ஸாம் இருக்குதுன்னு சொன்னால் எல்லாத்தையுமே தடை விதிச்சிருவாங்க. சரி, எல்லாம் தடை விதிச்சிருவாங்க. எப்படின்னு சொன்னால் எந்த ஒரு கிளாஸும் செய்ய இயலாது. ரைட். எனவே பிள்ளைகள் இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிதானே? அதாவது பரீட்சை திணைக்கிழமை இன்னும் 10 நாள் இருக்கு என்று சொல்லி என்ன செஞ்சிருவாங்க? தடை விதிச்சிருவாங்க. எந்த ஒரு மேலதிக வகுப்புகளும் எந்த ஒரு பாடசாலையிலையும் கிளாஸஸ் நடத்த இயலான்னு சொல்லி பரீட்சை திணைக்கிழமை தடை விதிச்சிருது. காரணம் என்ன? பிள்ளைகள் தனியாக செல்ஃபாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு தான் நானும் சொல்கிறேன், நீங்கள் செல்ஃபாக இனிமேலாம் செல்ஃப். ரைட். ஸ்கூலில் போயிட்டு தியரி படிக்கிறால பேப்பர் டிஸ்கஷன் செய்யலாம், மாடல் பேப்பர் டிஸ்கஷன் செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. அது நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். எனவே முதலாவது நான் இன்றைக்கி இந்த மீட்டிங்கில் சொல்கிறது என்னன்னு சொன்னால் பாஸ் பேப்பர், மாடல் பேப்பர், தியரி, அந்த ஸ்டடி லீவுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து உங்களோட செல்ஃப் ஸ்டடியை நீங்கள் இது பண்ணுங்கள். ரைட். நான் ஆல்ரெடி டைம் டேபிள் ஒன்று அனுப்பியிருந்தேன். ரைட். ஃபெஸ்ட்டுக்கே நான் சொல்கிறேன் என்னடா பிள்ளைகள் ஸ்டடி லீவ் சம்மந்தமாக சொல்லியிருந்தேன். இப்போ ஃபெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? இனிமேல் நான் டைம் டேபிள் ஒன்று அனுப்பியிருந்தேன். வெற்றி பெற்ற மாணவர்களோட டைம் டேபிள் தான் அது. ரைட். இதுவரைக்கும் வெற்றி பெற்ற எல்லா மாணவர்களும் அந்த டைம் டேபிளின் பிரகாரம் தான் அவங்களோட இதுக்கு முதல்ல அவங்களோட படிப்பை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி பல்கலைக்கழகம் போக ரெடி ஆகிக்கிறாங்க. பல்கலைக்கழகம் ஆல்ரெடி இருக்கிறாங்க, நானும் தான் இருக்கிறேன். அந்த டைம் டேபிள் படி அமைச்சு கொண்டதால நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, சார் இந்த டைம் டேபிள் படி நான் அமைச்சு கொள்ளலாம், ஏன்னா ஸ்கூல் போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்கூல் போனாலும் நீங்கள் அந்த டைம் டேபிள் படி இயங்க இயலும். நாங்களும் இயங்கிறது. நான் ஸ்கூல் அதாவது அந்த டைம் டேபிள் படி ஈக்கிற டைமில் கிளாஸ் வரும், லெக்சர்ஸ் வரும். ஸோ அந்த டைம் டேபிளின் அடிப்படையில் அவங்களோட லைஃப் அமையுங்க. மார்னிங் எலும்புங்க பிள்ளைகள். இன்னும் நீங்கள் தியரி படிக்கலைன்னு சொன்னால் அப்படி ஈக்க தான் நீக்குது. இன்னும் தியரி படிக்கலண்டா, இன்னும் எக்ஸாமுக்கு 94 நாள் ஆகிக்குது, இன்னும் தியரி படிக்கலண்டா, அது என்ன? ரைட். எனவே தியரி இப்போ நீங்கள் படித்து தான் ஆகணும் பிள்ளைகள். தியரி படிக்க இயலாது என்ற கேட்டகரி எல்லாம் இங்கே இல்லை. நீங்கள் தியரி இந்த இடத்துல படித்து தான் நீக்கணும். அதை நீங்கள் கட்டாயம் மறந்துடாதீங்க. ஆல்ரெடி படித்து தான் நீக்கணும். சரி, இப்போ இதில் டைம் டேபிள் போட்டிருந்தேன், நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 3 ஓகே படிச்சு கொண்டது தான் சரி. 3 ஹவராக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். 3 தயவு செஞ்சு சொல்கிறேன் பிள்ளை. நான் ஃபஸ்ட்லேயே இன்றைக்கி நான் சொல்கிறது, உங்களோட சீனியர்ஸ் மார்க் இல்லை செகண்ட் சை வந்தவங்க மீக்கிறீங்கம்மா, தயவு செஞ்சு ஒரு பாடத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. 3 பாடத்தையும் படிங்க, தயவு செஞ்சு கேட்குறேன். என்கிட்ட படித்த பிள்ளைகள் இப்போ செகண்ட் சை வராங்க, சில பாடங்களையே 2 எடுத்து ஒரு சி பிள்ளைகள் யூனிவர்சிட்டி கிடைக்கல. அந்த சியால் மேலுக்கு 2 எடுத்து ஒரு சியால் யூனிவர்சிட்டி இல்லாமல் போயிட்டு, அந்த ஒரு சி பியா மாறி இருந்தால் இன்றைக்கு யூனிவர்சிட்டியில் எந்த ஒரு ஜூனியராக வந்திருப்பாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷம். ஒரு சி எடுத்ததால் யூனிவர்சிட்டியே இல்லாமல் போயிட்டு. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த டைம்லேருந்து 3 பாடத்தையும் 3 ஹவராக பிரித்து படிங்க. ரைட். சுபகில் எலும்புங்க, மார்னிங்கோட எலும்புங்க பிள்ளைகள். நைட் லேட்டாகி தூங்குங்க, 11 மணிக்கு தூங்கினா போகும், அதுக்கு மேலே படித்தாதீங்க. மார்னிங் எலும்புங்க, 5 மணி 4:30 எலும்புங்களை, பெல் வச்சு எலும்புங்களை. இந்த ஒரு 94 உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணல. மார்னிங்கோட எலும்புங்க 4:30 நைட் 11 மணி வரைக்கும் இந்த டைமில் இருந்து படிங்க. உங்களோட பெற்றார் என்ன, இப்போ குறிப்பாக என்ன பாய்ஸுக்கு என்ன, நீங்கள் வேலைக்கு போங்க, வேலைக்கு போய் சம்பாதிங்கன்னு பெற்றார் உங்களை சொல்கிறாங்களா? நீ வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு தான்னு பெற்றோர் உங்களை சொல்கிறாங்களா? கேர்ள்ஸ் உங்களுக்கு என்ன, அதாவது உங்களை சமைச்சு தர சொல்லி உங்களை அதை இதை செய்ய சொல்லி உங்களோட பெற்றோர் சொல்லிட்டாங்கடா. உங்களுக்கு ஒரு ரூமை தந்திக்கிறாங்க, உங்களுக்கு படிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சு தந்திக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேலை பிள்ளை? படிக்கிற மட்டும் தானே வேலை. இந்த 94 நாள் படிச்சிங்கன்னு சொன்னால் எங்கேயோ போயிட்டுருப்பேன். இந்த இடத்துல செகண்ட் சைல்டு பிள்ளைகள் வந்திக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டால் தெரியுமா அவங்களோட அனுபவங்கள்? இன்னும் 2 நாள் வரும் அவங்களோட அனுபவங்கள். அப்போ தெரியும் உங்களுக்கு. ஜஸ்ட் 1 மார்க்ஸால் பிள்ளைகள் 1 மார்க்ஸை ஜஸ்ட் 1 மார்க்ஸால் உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்காம போகும். ஜஸ்ட் 1 மார்க்ஸ் ஃபேக்கல்ட்டி கிடைக்காம போகும். ஜஸ்ட் 1 மார்க்ஸ் யூனிவர்சிட்டி இல்லாமல் போகும். ஜஸ்ட் 1 மார்க்ஸ் வேலை இல்லாமல் போகும். ஜஸ்ட் 1 மார்க்ஸ் எந்த ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் நீங்கள் தட்டுப்படுவீங்க. ஜஸ்ட் 1 மார்க்ஸ் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களும் கிடைக்காது. ஜஸ்ட் 1 மார்க்ஸ். எப்போ கொஞ்சம் தூங்கிட்டுவோமே என்று நீங்கள் தூங்கிடுவீங்களே, அந்த தூக்கம் தான் அந்த 1 மார்க்ஸ் எடுக்க விடாமல் தடுக்கும். ஸோ மார்னிங்லேருந்து எலும்புங்க, பெல் வைங்க தான். நான் பெல் வச்சுட்டு இருக்கிறேன்.
என் கிளாஸ் டைமில் நான் டவுட் சொல்லி கொடுக்க மாட்டேன். இப்போ கூட இப்போ நான் கிளாஸ் நடந்துட்டு இருக்கிறேன், ஒரு பிள்ளை எடுத்தாங்க, நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், ஏன்னா கிளாஸ் டைம். அதே மாதிரி தான் உங்களோட ஃபோக்கஸும் படிக்கிற டைமில் படிப்பு தான் நீக்கணும், அதை தாண்டி வேறு எதுவும் இருக்கக்கூடாது. 4:30 கொள்ளும்போங்க, நைட் 11 மணிக்கு தூங்கும். இதுதான் நம்மளோட ஷெட்யூல். அந்த டைம் டேபிள் எப்படி இருக்குது, அதாவது மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எப்படி நீங்கள் செட் பண்ணணும், ஒரு டைம் டேபிள் ஆல்ரெடி உங்களுக்கு டெஃபினேஷன் அழகான முறையில் நான் அனுப்பிக்கிறேன். அந்த டைம் டேபிளின் அடிப்படையில் உங்களோட ஷெட்யூல் அமைச்சு கொடுங்க. சரி, அந்த டைம் டேபிளின் அடிப்படையில் சேம் டைம் அந்த டைம் டேபிளை நான் பிரிச்சுக்கிறேன். பிரதான பாடங்கள் 3ஐயும் பிடிச்சிக்கிறேன். மார்னிங் ஒரு பிரதான பாடம், திரும்ப ஈவினிங் அந்த 5 மணி 4 மணியில் 6 மணி அது அந்த டைம் ஒரு பிரதான பாடம், திரும்ப நைட்டுக்கு ஒரு பிரதான பாடம். 3 பாடம் ஒரு நாளில் அந்த 3 பாடத்தை நீங்கள் சரிசமமாக பிரித்து கொள்ளணும். இன்றைக்கு ஒரு பாடம், நாளைக்கு ஒரு பாடம், நாளான்னைக்கு ஒரு நாளில் 3 பாடத்தை நீங்கள் படிச்சோணும் பிரித்து. அப்போ தான் அது ஷேப் ஆகிட்டு போகும். இன்றைக்கு ஒரு பாடத்தை படிக்கிறீங்க, நாளைக்கு எதனாலும் ஒரு கிளாஸ் ஒன்று வந்துட்டுனா சரி டைம் இல்லாமல் போய்ட்டு கடைசி டைமுக்கு வந்து ரீனிப்பீங்க. 3 பாடத்தையும் சொல்கிற முடியாது. அதுக்கு தான் ஃபெஸ்ட்டுக்கே உதாரணம் சொல்லிட்டேன். 2AC பிள்ளைகள் இவ்வளோ நல்ல ரிசல்ட்ஸ். அந்த சி வந்து கெடுத்து போட்டு மேலே இருக்கிற வேலை இல்லையே. இப்போ அந்த பிள்ளைகள் எல்லாருமே சொல்கிறாங்க, டீச்சர்ஸ் மாதிரி எல்லாம் பார்த்தோன்னே சொல்கிறாங்க 2AC நல்ல ரிசல்ட்ஸ் தானே. பார்த்தா ஸ்டடி ஸ்கோர் இல்லை. காரணம் அந்த சி ஒரு 2-3 மார்க்ஸால் பியாக மாறி இருக்கலாம். கொஞ்சம் அந்த பிள்ளை அசந்து ஏதோ ஒரு டைமில் தூங்கிட்டு சொன்னால் எக்ஸாம் ஹோலில் இல்லை, எக்ஸாம் ஹோலில் தான் படிக்கிற டைமில் படிக்கிற டைமில் தூங்க போயிட்டு தூங்கிச்சு. அந்த டைமில் தூங்காமல் படிச்சிருந்த அந்த 2 மார்க்ஸ் அங்கே இதாக இருக்கும். இன்றைக்கு அந்த பிள்ளை 2ABயோ 3A எடுத்திருக்கும், இன்றைக்கு யூனிவர்சிட்டியில் வந்திருக்கும். அந்த டைமில் சும்மா தூங்க போய் தான் இது நடந்தது. படிக்கிறது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோம்ன்றது தான் முக்கியம். 24 மணித்தியால் முடித்து படித்து வேலை இல்லை, நாம் ஸ்மார்ட்டாக படிக்கணும். முறைகள் இப்போ வரும். ரைட், அவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு அறிமுகத்தை நான் சொல்கிறேன். முதலாவது ஸ்டடி லீவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் படிக்கக்கூடிய பாடத்தை ஒரு நாளைக்கு 3 ஹவராக பிரித்து படிச்சுட்டு போங்க. ரைட், எனவே அதை நான் சொல்லிட்டேன். ரைட், நாங்கள் இப்போ ஃபெஸ்ட்டுக்கு முதலாவது இந்த ஐஸிட முக்கிய விஷயங்களை பற்றி நாங்கள் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணும். நான் கடந்த வருடமும் இதே மாதிரி ஒரு மீட்டிங் அவங்களோட சீனியர்ஸ் மாருக்கு செஞ்சுருந்தேன். அப்போ அந்த மீட்டிங்கில் எப்படி வழிகாட்டலை கொடுத்தேனோ அதே வழிகாட்டலை தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல தாரத்துக்கு முன் வந்திருக்கிறேன். குறிப்பாக இந்த ஐசியில் படித்தவங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, எதனால் படித்ததால் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இப்படின்றதெல்லாம் நீங்கள் கட்டாயம் இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கணும். சரி, ரைட். இப்போ நாங்கள் முக்கிய மாப்பிள்ளைகள் ஐசியில் படித்தவங்கன்றதை விட இப்போ ஐசியில் மட்டும் படித்தெல்லாம் அவங்க வேறு கிளாஸஸ்கள் போகிறது, ஸ்கூலில் படிக்கிறது இப்படித்தான். ஆனால் ரிசல்ட்ஸ் எடுக்கிறவங்க வந்து தரமாக தான் எடுக்கிறாங்க. அதில் எந்த ஒரு குறையுமே சொல்ல இயலாது. ரிசல்ட்ஸ் தரம், ரிசல்ட்ஸில் எந்த ஒரு மாற்று கொள்கையோ மாற்று கருத்தோ சொல்ல இயலாமல் இருக்குது. காரணம் அவனோட ரிசல்ட்ஸ் வந்து அப்படி இருக்குது. சரி, இதில் ரைட், ஓகே. இப்போ நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயம் பார்க்கணும் என்னன்னு சொன்னால், இதுதான் 2022ஆம் ஆண்டு மாணவர்களுடைய ரிசல்ட்ஸ். ரைட், இந்த ஐசியில் படித்தவங்களுடைய 2022ஆம் ஆண்டோட ரிசல்ட் ஷீட் தான் இது. ரைட், நிறைய பேர் பாஸ் ஆகிக்கிறாங்க, ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அவங்க எல்லாம் எடுத்தது அந்த டைம் டேபிளின் அடிப்படையில். அவங்களுக்கு அனுப்பின டைம் டேபிள், அந்த டைம் டேபிளில் 3 அதாவது 3 பாடங்களையும் 3 ஆண்டு பிரித்து படிச்சுட்டு போனதுல தான் அப்படி டைம் டேபிள் அப்படி ஒரு ரிசல்ட்ஸை எடுத்துக்கிறாங்கன்றதை நீங்கள் விளங்கி வச்சுக்கணும். சரி, அது ரொம்ப முக்கியமானது. ரைட், அதன் தொடர்ச்சியாக 2023ஆம் ஆண்டும் ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இப்படியான ரிசல்ட்ஸ் வந்திக்குது. இவங்களும் அதே டைம் டேபிளின் பிரகாரம் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த மீறி இருக்கக்கூடிய 100 நாளும் அதே டைம் டேபிள் படித்ததால தான் இந்த ரிசல்ட்ஸ். அதையும் நீங்கள் இந்த இடத்துல விளங்கி வச்சுக்கொள்ளணும். அதன் தொடர்ச்சியாக இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு தெரியும், இப்போ 2024 பேட்சில் வந்து மிக முக்கியமான ரிசல்ட் ஷீட் ஒன்று எதிர்பார்த்திருந்தேன். அதே மாதிரி வந்துருந்துச்சு. அதைத்தான் நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே இந்த ரிசல்ட்ஸ் தான் ஃபேமஸ். ஏன்னா இதுதான் அதிகமாக சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருந்தது.
இவங்களும் இந்த பாருங்க 5 பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதே மாதிரி அதிகமான ரிசர்ச் எடுத்தவங்க இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அதே ஷெடியூலில் அதே டைம் டேபிளில் படித்தவங்க தான். நீங்கள் நினைக்க வேண்டாம் இவங்க ஏதோ ஒரு நாள் சும்மா படிச்சுட்டு ஒரு ரிசர்ச் எடுத்தேன்னு சொல்லி. இவங்களும் அதே டைம் டேபிளின் பிரகாரம் அதே டைம் டேபிள் தியாகம் செஞ்சு படித்தவங்க தான். ரைட்? அப்படி நீங்கள் படித்தா இதே ரிசர்ச்சை எடுக்கலாம்ன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ரைட்? நாளைக்கு யோசிங்க, இந்த 5 பேரோட பட்டியலில் இந்த 5 பேரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த இடத்துல நாளைக்கு ஏண்ட ஃபோட்டோவும் ஏண்ட பேரும் வரணும்னு நீங்கள் இப்போ நினைக்கிறீங்க. ரைட்? உங்களால் இயலும். யார் இயலான்னு சொன்ன ட்ரை பண்ணுறீங்க, கஷ்டப்படுறீங்க, சல்லி கட்டி படிக்கிறீங்க. இதை விட வேறு என்ன வேணும்? ஏழும். நாளைக்கு நீங்கள் இப்போ யோசிங்க, நாளைக்கு இதே இடத்துல இதே மாதிரி தான் நான் சொன்னேன். இந்த 5 பிள்ளைகளும் அந்த டைம் இதே மாதிரி உங்களை மாதிரி கேட்டுட்டு இருந்த பிள்ளைகள் தான். ரைட்? நான் ஆல்ரெடி எடுத்த பிள்ளைகள்ன்றதை காட்டிட்டு எப்படி இந்த இடத்துல நாளைக்கு உங்களோட பேர் வரணும்னு நான் சொன்னேன். இந்த 5 பேரும் என்ன கேட்டுன்னு தான் இருந்தாங்க. ரைட்? கேட்டுன்னு இருந்தாங்க. இன்றைக்கு அந்த 5 பேரோட அது முன் ஷீட்டில் வந்தீங்க. நாளைக்கு உங்களில் நீங்கள் கேட்டுட்டு உங்களில் யாரோ ஒருத்தர் யாரு வேணாலும் இருக்கலாம். ஆனால் நான் எதிர்பார்க்காதவங்களா தான் நிச்சயமாக இருக்கும். நான் எதிர்பார்க்குற யாரும் இந்த 5 இடத்துக்குள்ளுக்கு வாரல்ல. சரி, எடுப்பாங்க ரிசர்ச். ஆனால் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக சில ஒரு வித்தியாசமான பிள்ளைகள் தான் வந்து எடுத்துகிட்டு போகிற ரிசர்ச். ரைட்? அந்த அது மாதிரி 1-2 பிள்ளை நான் எதிர்பார்த்தேன். இப்போ எக்ஸ்ட்ராலாம் படிப்பு அடுத்த பிள்ளைகள் வந்து ஃபஸ்ட் நாளெல்லாம் எதிர்பார்த்து தான். இப்போ பிரபாத்தி வந்து அந்த அளவுக்கு சொல்லி 2 மந்த்துக்கு தானே வந்து நான் அவ்வளோ ரிசர்ச் எடுக்க மட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ரைட்? ஸோ உங்களுக்கும் சொல்கிறது என்னென்றால் அன்எக்ஸ்பெக்டடாக சில பேர் ரிசர்ச் எடுப்பீங்க. இதே இடத்துல இப்போ ஈக்கிறீங்க. அடுத்த வருஷம் உங்களோட ஜூனியருக்கு உங்களோட ஃபோட்டோவை உங்களோட பேரை உங்களோட இண்டெக்ஸை நான் இதே இடத்துல காட்டணும் மாதிரி தான் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கோட்டேன். ரைட்? எனவே நாங்கள் இப்போ முதல்ல ஃபெஸ்ட்டுக்கு கடந்த வருடம் பிரபாத் ரைட் 2024 ஐஇசியுடைய ஹை ரிசர்ச் ஹை ரெக்கார்ட் 3A எடுத்து 2.361 ரிசர்ச் எடுத்துக்கிறாங்க. ஐஇசியுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெக்கார்ட். எனவே இந்த மாணவி எப்படி படித்தாங்கன்னு தெரிஞ்சோன்னு தானே. ரைட்? எப்படி படித்தாங்க, உங்களுக்கு என்ன வழிகாட்டல் தாராங்க என்றதை நீங்கள் கட்டாயம் இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ளணும். ரைட்? அதுக்காக தான் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. எனவே அந்த மாணவி உங்களுக்கு எப்படி படித்தாங்க, நீங்கள் எப்படி படித்தா அந்த இடத்துல அந்த ரிசல்ட்ஸ் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க தானே, அந்த ரிசல்ட்ஸ் அவங்க எப்படி எடுத்தாங்க, நீங்கள் எப்படி படித்தா அந்த ரிசல்ட்ஸ் எடுக்கலாம்ன்றத ஒரு வழிகாட்டல் தாரத்துக்கு அந்த மாணவி இப்போ ரெடி ஆகிக்கிறாங்க. அந்த மாணவியோட வழிகாட்டல் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் நீக்கிது. அந்த மாணவி என்ன வழிகாட்டல் தாராங்களோ அதை அப்படியே நீங்கள் ஒப்சர்வேஷன் பண்ணுங்கள். அதுபடி நீங்கள் அதுபடி நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கும் அதே ரிசர்ச்சை எடுக்க முடியும். அந்த மாணவியோட வழிகாட்டலை இப்போ நீங்கள் கேட்கலாம். எனவே அந்த அடிப்படையிலே அந்த மாணவி தற்பொழுது தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார். எனவே அவருக்கான சந்தர்ப்பத்தினை வழங்குகின்றோம். எனவே அவர் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார். எஸ் பிரபாதினி. எங்களுடைய வழிகாட்டல் ஆசான் இம்ரான் ஆசிரியர் அவர்களுக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர்களுக்கும் இந்த ஐஇசியின் கல்வி பயணத்திலே 2027 ஆண்டிலிருந்து இணைந்து 2027 ஆண்டு பெஸ்ட் சகோதர சகோதரிகளுக்கும் எனது இந்நேர மதிய நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே என்னுடைய பேர் பிரபாதி. என்னுடைய செட் ஸ்கோர் 2.0361. நான் எடுத்த சப்ஜெக்ட் என்னென்னா பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி தமிழ். இந்த பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி தமிழ் அப்படின்னு சொல்லும் போது தமிழ் அடுத்து ஹிஸ்ட்ரி இது 6 to 11 வரைக்குமே நம்ம படிச்சிருப்போம். 6 to 11 வரைக்கும் நம்ம படிச்சுட்டு
அதோட விரிவாக்கமா தான் A லெவல்ல அந்த பரப்புகள் கூட்டப்பட்டு நம்மளுக்கு அது படிப்பிக்கப்படும். ஆனா பொலிட்டிக்கல் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து அப்படி இல்லை. பொலிட்டிக்கல் வந்து ஒரு அறிமுக பாடமா இருக்குது. ஒரு அறிமுக பாடம் அப்படிங்கறதால வந்து நம்மளுக்கு அது பற்றின அது பற்றின அறிவு, அது பற்றின அறிமுகம் வந்து குறைவாகத்தான் இருக்கும். ஹிஸ்டரி தமிழ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஷார்ட் நோட் எடுத்து அண்டன்றைக்கு படிக்கிற பாடங்களை வந்து ஸ்கூல்ல படிப்பிச்சதோட நான் சேர்த்து வீட்டுக்கு வந்து அதுல இருக்கிற ஷார்ட் நோட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அப்படிதான் படிச்சேன். ஆனா பொலிட்டிக்கல்ல வந்து எனக்கு வந்து பொலிட்டிக்கல்ல ஒரு டவுட், பெரும்பாலும் டவுட்டுகள் இருந்துச்சு. என்னன்னா பொலிட்டிக்கல்ல எப்படி ப்ராப்பரா ஆன்சர் பண்றது, நம்ம ஆன்சர் பண்ற மெத்தட் சரியா, டேர்ம் எக்ஸாம்ல நம்ம ஆன்சர் பண்றது சரியா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஒரு ஆன்சரை எப்படி ப்ராப்பரா எழுதணும் அப்படின்னு தெரியாது. அதோட வந்து ஒரு டைம் எப்படி மேனேஜ் பண்றது, டைமை எப்படி டிவைட் பண்ணி சரியா படிக்கிறது அப்படிங்கிற ஒரு முழு தெளிவு இருக்கல. நான் வந்து சர்ட்ட வந்து 2 month ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணினேன். அதுல வந்து அவரோட வழிகாட்டல் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பார்ட் ஒன் பேப்பரை எப்படி செய்யணும், பார்ட் 2 பேப்பரை எப்படி செய்யணும், எப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் அவர் படிப்பிச்சாரு. பொலிட்டிக்கலுக்கு மிக முக்கியமானது வந்து கைடை மெயின் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் இங்க வந்து தான் கத்துக்கிட்டேன். அது வரைக்குமே வந்து கைட் சும்மா தான் இருந்துச்சு. நான் கைடை எடுத்து பார்க்கறதும் இல்லை, பெருசா இல்லை, மேலதிகமா வேற நோட்ஸ் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகுதான் விளங்குனுச்சு கைட்ல தான் பெரும்பாலான வினாக்களுக்கான விடைகள் வந்து அதுக்குள்ளே தான் இருக்கு அப்படிங்கிறது அதுக்கு பிறகுதான் எனக்கு ரியலைஸ் ஆகிச்சு. அதுக்கப்புறம் தான் சர்ட வழிகாட்டலின் படி என்ன செஞ்சேன்னா, அவரோட அந்த ஹைலைட்டட் பண்ண அந்த பாயிண்ட்ஸ்களை நான் என்ன செஞ்சேன், எந்த நாளும் படிச்சதோட வந்து அதை வந்து ஷார்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த அப்படி நோட் பண்ணி வச்சது வந்து எனக்கு ரொம்பவுமே பார்ட் 1 செய்யறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் அமைஞ்சது, ஸ்ட்ரக்சருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா அமைஞ்சது. பார்ட் 2ல வந்து எனக்கு இருந்த மிகப்பெரிய சவால் தான் என்னன்னா, அதை டைமை எப்படி ப்ராப்பரா மேனேஜ் பண்ணி அந்த 5 கொஸ்டனுக்கும் ஃபுல்லா ஆன்சர் பண்றது. அது வரைக்குமே டேர்ம் எக்ஸாம்ல என்ற இது எப்படி இருந்துச்சுன்னா, லாஸ்ட் டைம் வரைக்குமே டீச்சர் பேப்பர் எடுக்க காட்டியும் நான் வந்து ஆன்சர் எழுதிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா அதுக்கு பிறகு சர்ட கிளாஸ்க்கெல்லாம் வந்து 5th டேர்ம் எக்ஸாம் அப்படி செய்யக்குள்ள வந்து நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த பார்ட் 2 பேப்பரை செஞ்சு முடிச்சிட்டேன். அந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்ட் 2 பேப்பரை செஞ்சு முடிச்சு அதுல இருக்கிற தேவையான விடயங்களை கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து நான் என்ன செஞ்சேன்னா, எந்த இதை வந்து லெவலை கூட்டிக்கிட்டே போனேன். என்னோட ஃபர்ஸ்ட் டைம் மார்க்ஸ் வந்து 75 இருந்துச்சு. அதுக்கு பிறகு லாஸ்ட் டைம்ல வந்து அது 90 பொலிட்டிக்கல்ல 90 மாறிடுச்சு. ஆகவே வந்து நம்மள வந்து சரி செஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே நாள்ல நம்மளால சரி செஞ்சுக்க முடியாது. ஒரு 30 நிமிஷத்துக்குள்ள ஒரு கேள்விக்கான ஆன்சரை நம்ம எழுதணும் அப்படின்னா ஒரே நாள்ல நம்ம ட்ரை பண்ணி அதை செய்யவும் மேலாது. அது ஒரே நாள்ல மாறணும் அப்படிங்கிறது மாறினா அது மாற்றம் இல்லை. 2-3 நாள் நான் நைட்டுக்கு ஒரு 2 கேள்வி எடுத்து அந்த டைம்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்து எழுதுறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அந்த 30 நிமிஷத்துக்குள்ள என்னால எழுதி முடிக்கவே முடியல. செகண்ட் நாள் 2வது நாள் ட்ரை பண்ணேன். அதை விட கொஞ்சம் லேஸா இருந்துச்சு. அப்படியே படிப்படியா ஸ்டெப் போக்குள்ள வந்து அது என்ன நடந்துச்சுன்னா, ஒட்டோவாவே கை வேகமா பழக ஆரம்பிக்கக்குள்ள 30 நிமிஷத்துல என்னால அதுக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சது. 10 மார்க்ஸ்க்கும் 20 மார்க்ஸ் கொஸ்டின் அப்படின்னு 2 இருக்குது. அதுக்கு இடையிலான வித்தியாசம், அதுக்கு எப்படி டைம் மேனேஜ் பண்றது அப்படிங்கிறதும் விளங்கிச்சு. மற்றது இன்னொரு விடயம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு சாப்டர் நல்லா கிளியரா படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து அதுல என்ன செய்யணும்னா, நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, அந்த பாஸ் பேப்பர் கொஸ்டின் எங்கெங்க எத்தனாம் வருடம் எந்தெந்த பேப்பர்ல அந்த இது வந்திருக்கு, அந்த கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு தொகுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கான கேள்வியை எடுத்து விடையை எழுதி பழகினேன். இது இல்லாம மாடல் கொஸ்டின்ஸும் பழகினேன். மற்றது வந்து இன்னொரு விடயம் என்னன்னா, நம்மளுக்கு ஒரு சாப்டர்ல நம்ம வந்து ரொம்ப கிளியரா இருப்போம். அதுல வந்து நம்மளுக்கு அந்த ரொம்ப கிளியரா இருக்கக்குள்ள வந்து அது ஒரு 2 கிழமைக்கு பிறகு நம்ம அது வந்து
ரிவிஷன் பண்ணாம இருக்கக்குள்ள நம்மளுக்கு அது மறந்துடும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதை வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் கிளியரா விளங்குது, இன்னொருத்தருக்கு அது விளங்கி இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படி எல்லாத்துக்குமே கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி 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 எனக்கு அது வந்து மைண்ட்ல நல்லா ரீச் ஆகிச்சு. அந்த மைண்ட்ல பதிஞ்ச விடயங்களை வச்சே என்னால எக்ஸாம் எழுத முடிஞ்சது. இது இல்லாம வந்து சார் அந்த பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸோட சேர்த்து சார் கொடுத்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் வினாக்கள், எதிர்பார்க்கை வினாக்களை வந்து நான் செஞ்சு பார்த்தேன். அது ஒரு தடவை அதாவது வந்து பாஸ் பேப்பர்னா வந்து ஒரு முறை செஞ்சு 2 முறை செஞ்சு அப்படி இல்லை, ஒரு 2-3 தடவை அதை செஞ்சு பார்க்கணும். எவ்வளவு அது மனசுல பதிதோ அந்த அளவுக்கு நம்ம அதை எழுதி எழுதி பழகக்குள்ள நம்மளுக்கு வந்து வாசிக்கிறதை விட எழுதுற ஆற்றல் வரும் போது வந்து நம்மளுக்கு ஒட்டோவாவே அதெல்லாம் மனசுல பதிஞ்சிடும். கஷ்டப்பட்டு அதை பாடமாக்கிக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விடயம் எப்படின்னா, ஒரு பாடம் ஒரு சப்ஜெக்ட் படிச்சு கொடுக்க, ஒரு யூனிட்டை படிச்சு கொடுக்க போறாங்க, நாளைக்கு இதைத்தான் படிச்சு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் என்ன செய்வேன், எனக்கு புரியுதோ இல்லையோ அதை வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து நான் நைட் வாசிச்சுட்டு போயிடுவேன். வாசிச்சுட்டு எனக்கு தேவையான பாயிண்ட்ஸ்களை ஹைலைட் பண்ணிட்டு, எனக்கு தெரியாத பாயிண்ட்ஸ்களை வந்து நோட் பண்ணிட்டு நான் போயிட்டு கிளாஸ் ரூம்லயோ சார் கிளாஸ்லயோ வந்து இருப்பேன். அந்த டைம்ல என்ன நடக்கும்னா, நம்மளுக்கு வந்து அது ஒரு புது பாடத்தை படிப்பிக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்காது. எப்பயோ படிச்ச ஒண்ணு ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கக்குள்ள அது 2 தரம் நம்மளுக்கு அது காதுல பட என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒட்டோவா அது மனசுல போயிட்டு பதியும். அது இந்த டெக்னிக்கும் நான் ஃபாலோ பண்ணேன். இது இல்லாம வந்து ஷார்ட் நோட் எடுக்கிறது, பார்ட் 1க்கு தேவையான ஷார்ட் நோட். பெருசா பொலிட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் நோட் எடுத்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இருக்கலை. ஏன்னா கைட்லேயே சார் எல்லாமே ஹைலைட் பண்ணி கொடுத்துருந்தார். அதனால வந்து கொஞ்சம் அந்த வேலை ஈஸியாக இருந்துச்சு. மற்றவர்களுக்கு வந்து ஷார்ட் நோட் எடுத்து தான் படித்தேன். பெரும்பாலும் வந்து சார் அந்த 2 month ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து என்ன வந்து பொலிட்டிக்கலை எப்படி படிக்கணும், எப்படி படிக்க கூடாது, எப்படியெல்லாம் ட்ரை பண்ணணும், எப்படி ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத புரிய வச்ச ஒரு கிளாஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுல வந்து தான் நான் பொலிட்டிக்கலை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஒரு செக்ஷனை படிச்சா அதை வந்து எப்படி நம்ம வந்து மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஃபுல்லாவே ஒரு பந்தி இருக்கு அப்படின்னா அந்த பந்தியை வந்து நம்ம படிச்சுக்கிட்டு லாஸ்ட் டைம்ல அதை படிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கிட்ட வந்து ஷார்ட்டா இதுதான் விஷயம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு அதை எழுதக்கூடிய ஆற்றல் வந்துடும். அறிமுகம், உள்ளடக்கம், முடிவுரை. அறிமுகத்துல எந்த விடயத்தை ஆட் பண்ணணும், உள்ளடக்கத்துல என்ன விடயங்கள் ஆட் பண்ணணும், முடிவுரையில எந்த விடயங்கள் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சார்ட கிளாஸ்ல வந்து நான் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பயன்படுத்தின டெக்னிக் இதுகள் தான். ஃபர்ஸ்ட் டேவே படிச்சுட்டு போயிடுவேன். 2வது வந்து அந்த படிச்சது எனக்கு ப்ராப்பரா விளங்குனுச்சு அப்படின்னா வந்து நான் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அடுத்து வந்து ஷார்ட் நோட்கள் எடுக்கிறது மிச்சமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணினது. பாஸ் பேப்பர் கொஸ்டின் செஞ்சனால எனக்கு வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணினது. அதோட சர்ட எக்ஸ்பெக்டேஷன் கொஸ்டின்ஸ் நல்லாவே இருந்துச்சு. அது வந்து நல்லாவே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அமைஞ்சது. எப்படின்னா, நான் அந்த பேப்பரை என் கையில வாங்கி ஃபைனல் எக்ஸாம் பேப்பரை கையில வாங்கி பார்க்கும்போது அது படிச்சதுல எவ்வளோ நம்மளுக்கு இது பிரயோஜனப்பட்டது அப்படிங்கிறதும் விளங்குச்சு. அதுக்காக சாருக்கும் நன்றி சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கொள்றேன். நன்றி. தேங்க்யூ. ரைட். ஓகே பிள்ளைல ஒரு 10 நிமிட ஒரு ஆலோசனையை வழிகாட்டலை உங்களுடைய கடந்த வருடம் ஐசியில் இதே மாதிரி படித்த ஒரு மாணவியான பிரபாத்தி வந்து அவங்களுக்கு வழங்கியிருந்தாங்க. ஸோ அவங்க சொல்கிறதுல ஒரு சில முக்கிய விடயங்கள் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி 2 point எடுத்த மாணவியே அன்றைக்கு எப்படி படிச்சிக்கிறான்னா, ஃபஸ்ட் டைம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் படிச்சிக்கிறா, ஒன்றும் பிள்ளைங்கள்லாம் கஷ்டமாக இருந்துச்சு. 2ஆம் நாள் படித்தா அந்த முதல் நாளை விட கொஞ்சம் அந்த கஷ்டம் குறைஞ்சிச்சின்னு சொன்னாங்க. 3ஆம் நாள் படித்தா அந்த கஷ்டம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. 4ஆவது நாள் படித்தக்கிட்ட பழகிட்டேன்னு சொன்னாங்க. ஸோ ஃபெஸ்ட்டுக்கு கஷ்டம்தான், ஃபெஸ்ட்டுக்கு எதுவும் ஈஸியாகாது, ஃபெஸ்ட்டுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு, அதுக்கு பிறகு தான் ஈஸின்னு சொன்னாங்க. அதே சேம் டைம் அடுத்தது
கைடில் மட்டும் தாங்கி இருக்கணும். குறிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு வேலை ஒன்று வராது, வெளிப்பிள்ளைகளுக்கு அந்த கஷ்டம் ஒன்று இருக்கும். ஏன்னா அந்த மார்க் பண்ணி படிக்கிறேன், நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன், அதோட சீனியர்ஸ் மார்க்கு கொடுத்தேன், உங்களுக்கு நான் தருவேன். இன்னும் தரலை, 2 month ப்ராஜெக்டில் தான் அந்த கைடை மார்க் பண்ணி ஒரு புக் ஒன்று மாதிரி நான் தருவேன். அதை படித்தா போதும், அதில் ஈக்கிறத நோட் பண்ணால் சரி. பிரபாத்தியெல்லாம் அதுதான் படித்தா, அதனால் அவங்களுக்கு வேறு வேலையோடு இருக்கல, தேடி படிக்க வேண்டிய ஒரு தேவை வரலை. ஏன்னா நான் மார்க் பண்ணி கொடுத்துட்டேன். ரைட். அதே மாதிரி உங்களுக்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஐசி 2 சப்ஜெக்ட்டுக்குமே நான் தருவேன். ரைட். அதே மாதிரி அவங்க அடுத்து சொல்கிறேன் என்னென்னால் ப்ராக்டிஸ். வாயால் படித்து வேலை இல்லை, ப்ராக்டிஸ். எழுத்து பழக்கம் ஈக்கணும். இனிமே அதாவது இனி எழுத்து தான். இனி வாயால் படிக்கிறதுக்கோ புக் வாசிக்கிறதோ இனி டைம் இல்லை. எழுத்து ஒன்று எடுத்தால் எழுதி தள்ளுங்க ஃபுல்லாக. தாளெல்லாம் எழுதி நிரப்புங்க. படித்தது ஏதோ மண்டல ஈக்கிறதே எல்லாம் எழுதுங்க. அவங்க சொன்னாங்க தானே, படிக்கிறத விட அந்த படித்ததை எழுத்து மூலம் கொண்டு வந்தால் இன்னும் அதிகமாக வருது ஞாபக சக்தி அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நடந்த அந்த பிள்ளை எனக்கு நடந்தது மாதிரி தான், அந்த பிள்ளைக்கு நடந்தது மாதிரி தான் இனிமேல் உங்களுக்கு நடக்க போகிறதும் அதுதான். எப்படி எழுதி படித்தா. எனவே எழுதி படி. சரிதான். எனவே அந்த விஷயத்தை இந்த இடத்துல விளங்கி வச்சுக்கணும். எனவே பிரபாத்தி உங்களுக்கு வழிகாட்ட தந்திருந்தாங்க. இனிமே அதே மாதிரி அதில் பிரபாத்தி மட்டுமல்ல, இன்னும் 2-3 மாணவர்கள் அதே மாதிரி இஸ்ராயலாம் ஐசி பொலிட்டிக்கல் வந்த, அதே மாதிரி ஃபஸ்ட்னா பொலிட்டிக்கல் ஐசி வந்த. பட் இந்த மாணவிட அந்த ஸ்பீச் எல்லாத்தையும் சேர்த்து உள்ள இடங்கின ஒரு ஸ்பீச் இருந்துச்சு. அதனால தான் நான் தந்திருந்தது. ஸோ அதை நீங்கள் கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட பெஞ்சுக்கு ஐசியோ பொலிட்டிக்கலோ இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் போன முறை அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இனிமேல் வருவாங்க. அவங்களுக்கு வழிகாட்டலை வழங்குறதுக்கு, அவங்களோட டிஸ்கஷன் குழுமத்துக்கு அவங்க எட்மினாக இருந்து அவங்களுக்கு வழிகாட்டலை சொல்லி தருவாங்க. எப்படி படிக்கணும், எப்படி இது பண்ணணும்னு ஏன்ற ரெஃபரில் அவங்க அவங்களுக்கு வருவாங்க. டோன்ட் வெரி, அவங்க வழிகாட்டலை சொல்லி தருவாங்க. இப்படி தான் படிங்கன்னு. அவங்கள்ட்ட என்ன டவுட்டை வேணாலும் நீங்கள் கேட்கலாம். டிரெக்டாக ப்ரைவேட்டாக கேட்குறதால காமனாக நீங்கள் குரூப்பில் கேட்கலாம். அவங்க எல்லா வழிகாட்டலையும் உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் நேரடி அவங்களோட ஒரு சிஸ்டர் என்ற அடிப்படையில் உங்களுக்கு நேரடியாக என்ன வேணாலும் கேட்கலாம். ஏன்னா உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய கடமை, நீங்கள் அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய பொறுப்பும் நீக்குது, அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய கடமையும் நீக்குது. எனவே அந்த விஷயத்தை கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எனவே அதே சேம் டைம் எல்லாரும் கேட்டுட்டிருக்கிறது, சரி அந்த டைம் டேபிள் என்ன ஆல்ரெடி நான் உங்களுக்கு அந்த டைம் டேபிள் அனுப்பியிருந்தேன் குரூப்பில். குறிப்பாக ப்ரைவேட் கிளாஸில் எல்லாருக்கும் நான் அனுப்பியிருந்தேன். இந்த டைம் டேபிளின் பிரகாரம் அவங்களோட கல்வி நடவடிக்கையில் நீங்கள் ஆரம்பிங்க. மார்னிங் 5 மணிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் சரி, இலகுவாக அவங்களோட வெற்றி கிண்ணத்தை சுவீகரிக்கலாம் என்ற ஒரு தியரி மீக்குது. அதை நீங்கள் கட்டாயம் இந்த இடத்துல நீங்கள் விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. எனவே இதில் மீதி எல்லாம் நான் உங்களுக்கு குரூப்பில் போட்டிக்கிறேன். இதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் புதிய மாணவர்கள் வந்திருக்கிறீங்க கேட்குறீங்கன்றதால தான் நான் காட்டினேன். எனவே நான் அதையும் உங்களுக்கு தேவைண்டால் குரூப்பில் நான் போட்டு விடுறேன் பிள்ளைகள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ரைட். எனவே நாங்கள் முக்கியமான ஒரு சில விடயங்களுக்குள்ளுக்கு நுழைவோம். இன்றைக்கு முதலாவது விஷயம், நீங்கள் இனிமேல் படிக்க வேண்டியது முதலாவது எதை படிக்கிறோனும் என்ன ஆக போகிறோம் என்று சொல்லி ஒரு கோலை நீங்கள் வைங்க. சும்மா ஒரு இதாக போகிறேன் அப்படின்றால உங்களோட கோல் என்ன, என்ன ஆக போகிறீங்க, ஒரு டீச்சரா லோயரா எதை ஆக போகிறீங்கன்னு நீங்களோட கோலை முதலாவது செட் பண்ணுங்க. இதுதான் முதலாவது விஷயம். உங்களோட கோல் என்ன இந்த இடத்துல. இப்போ நாளை என்பது நமக்கு இல்லை, நாளைக்கு முடிவெடுக்கல. இப்போ நீங்கள் முடிவெடுங்கம்மா. நான் ஒரு டீச்சர் ஆகணுமா, முடிவெடுங்க. நான் ஒரு லோயர் ஆகணுமா, முடிவெடுங்க. இல்லை நான் ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டியில் போய்ட்டு படிக்கணுமா, முடிவெடுங்க. என்ன ஆகணும் இந்த எதிர்காலத்தில் நீங்கள் என்ன ஆகணுன்றது இப்போ முடிவெடுங்க. இந்த செகண்ட்ஸ் முடிவெடுங்க. இது முதலாவது விஷயம். உங்களோட கோல் என்னன்னு தெரியாமல் படிக்கல, அது படித்தா அது நிலையானது கிடையாது. நான் என்ன ஆகணும்னு நீங்கள் இப்போ முடிவெடுங்க. இது முதலாவது விஷயம். ரைட். எனவே முதலாவது இந்த இடத்துல நான் சொல்கிறது தான், இன்னும் 94 இந்த 94 நீங்கள் எதுக்கு படிக்கணும். நான் ஒரு லோயர் ஆகிறதுக்கு தான் நான் படிக்கணும், நான் ஒரு டீச்சர் ஆகிறதுக்கு தான் நான் படிக்கணும் என்று சொல்லி உங்களோட கோலை முதலாவது செட் பண்ணு. ரைட். இது ரொம்ப முக்கியம். ரைட். அதே மாதிரி 2வது விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது எல்லாரும் கேட்குறது அதிகமாக என்னடா எப்படி படிக்கிறேன். ரைட். அதாவது டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இனிமேல் கான்செப்டை மட்டும் நீங்கள் விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. அதாவது ஒரு யூனிட் படித்தா அந்த யூனிட்டில் இருக்கிற எங்களோட கிளாஸில் ஒரு பொடியன் இருந்தால் என்னன்னு சொன்னால், எதை எடுத்தாலும் பாஸ். அதாவது ஒரு கேள்வி கொடுத்தா ஒரு 40 நிமிஷம் கொடுத்தா ஒரு பிழை வாங்க மாட்டான், ஒரு பிள்ளை எல்லாம் சரி சொல்லுவாங்க. அப்புறம் எங்களோட பாய்ஸ் எல்லாம் குழப்புறாவன, சார் நீங்கள் அவனுக்கு அப்படி கொடுக்காங்க, இந்த கேள்வி அதாவது இந்த வேர்டு எத்தனை பக்கத்தில் இருக்குன்னு கேளுங்க சார், அதையும் சொல்லுவாங்கன்னு சொல்லி. ஆனால் அவன் இருந்தான் தான் இருந்தான் ஆனால் முன்னுக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணிடானா பண்ண மாட்டான். என்கிட்ட சொல்லுவான், நீ கொஞ்சம் போய் பண்ணேன்னு என்ன அனுப்பிவிடுவான்.
என்றால் அதைத்தான் சொல்றேன், அந்த மனப்பாடம் பண்ணி படிக்கிறதுக்கும் விளங்கி படிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் அதுதான். சரி, அதுக்கப்புறம் ஒரு நாள் 2 பேரும் அனுப்பினேன், என்னையும் அனுப்பினேன் அவனையும் அனுப்பினேன். அப்புறம் பொடியனை சொன்னா இல்லை அவன் படிச்சு சொல்லித்தர விலங்கில் நீ போய் விலங்கப்படுத்துன்னு என்ன அனுப்புவான். ஸோ நான் சொல்ல வரேன் என்னன்னா, கான்செப்டை விளங்க. முதலாக யூனிட் படித்தால் என்ன கான்செப்ட் உள்ள படிக்குது, ரைட்? உமன் ப்ராஜெக்டில் நான் சொல்லித்தரேன், பட் இந்த இடத்துல நீங்கள் விளங்க பெரிய சும்மா படிச்சுட்டு போகிறது எந்த அர்த்தமும் இல்லை. முதலாக யூனிட்டா 2வது யூனிட்டா என்ன கான்செப்டை சொல்கிறாங்க, அந்த தலைப்பு. நான் தான் சொன்னேன், அந்த சிலபஸை எடுங்க ஃபஸ்ட்டு. சிலபஸ் 15 யூனிட்டே எடுத்துகிட்டு வரல, அந்த 15 யூனிட் தலைப்புகளை எடுத்து நான் ஃபஸ்ட்டுக்கு ஒரு சிலபஸ் ஒன்று தந்திக்கிறேன். முதலாவது யூனிட்லேயே தான் தலைப்பு, 2வது யூனிட்ல அந்த தலைப்புட கான்செப்டை விடுங்க. அந்த தலைப்பு என்னத்தை சொல்லுது, ஐசிஆர் தான் நாகரிகம்டா என்ன, அதில் அடிப்படை கோட்பாடுகள் என்ன, மனிதனுக்குரிய பொறுப்புகள் என்ன, பொலிட்டிக்கலாக இருந்தால் அரசியல் தத்துவம் என்ன, அரசியல் கோட்பாடுடா என்ன, ரைட்? ஜனாதிபதி அரசாங்கம் என்ன, பிரதமர் அரசாங்கம் என்ன, அந்த பேசிக் கான்செப்டை விளங்க. அவ்வளவுதான், ரைட்? எனவே முதலாவது அதுதான் டிப்ஸ். சும்மா வாசிச்சுட்டு போகிறதுல ஈக்கிற எல்லாம் வாசிச்சுட்டு போகிறது எந்த அர்த்தமும் இல்லை. நான் கூட அப்படி படிச்சிடல, ரைட்? ஒரு தடவை உண்மையை சொல்ல போன நான் கைடை ஃபுல்லாக படிச்சில்லை. சரி, சரி, ஏன்னா முக்கியமான விஷயங்களை சொல்லித்தான், இதை மட்டும் பேச வேண்டிய. அப்போ அது தான் வந்துச்சு. ஏன்னா அவரே சொல்லிட்டார், தேவையில்லாத படித்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னா இதை மட்டும் படிங்கன்னு சொன்னால் அதை படித்தேன். நான் ஓப்பனான எந்த ஒரு செமினார் போனாலும் சொல்லுவேன், நான் கைடை முழுமையாக படித்தேனான்னு கேட்டால் முழுமையாக படிச்சில்லை, தேவையான விஷயங்களை தான் நான் படித்தேன், ரைட்? ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அந்த டிக்ஸ், அதாவது அந்த டிப்ஸ் அடிப்படையில் படிங்க. எது அதிகமாக தேவையோ அதை நீங்கள் படிங்க. எங்களுக்கு பயம் இருந்துச்சு என்னன்னு சொன்னால், ஒருவேளை அவுட் ஆஃப் சிலபஸ் போயிட்டு படிச்சுடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. அதனால் சிறுத்தந்தத்தை மட்டும் தான் நாங்கள் படித்தோம், ரைட்? எனவே கான்செப்ட், அதாவது டிப்ஸ். முதலாவது உங்களோட கோலை செட் பண்ணுங்கள். 2வது டிப்ஸ் அடிப்படையாக வச்சு நீங்கள் படிங்க. அதே மாதிரி அடுத்தது என்னன்னு சொன்னால், முதலாவது இனிமே பிள்ளைகள் உங்களோட பிரபாத்தி சொன்ன மாதிரி இனிமே நீங்கள் படிக்கணுமா இருந்தால், அதாவது படிக்கிறது கண்ணால் பார்த்து படிக்கிறது அல்ல, ரைட்? இனிமே நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு ஒன் அண்ட் ஒன்லி வேலை இதுதான். இது செஞ்சால் இது மார்க்ஸ். ஃபோனால் கண்ணால் பார்த்து படிச்சிங்கன்னா இதுதான் மார்க்ஸ். எது வேணும், இந்த மார்க்ஸ் வேணுமா இந்த மார்க்ஸ் வேணுமா, நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். இங்கே இவங்க என்ன செய்கிறாங்க, ஃபோனில் படிக்கிறாங்க, அதான் இந்த மார்க்ஸ் வந்து எவரேஜ். இங்கே என்ன நடக்குது, ஃபோனில் படித்ததை எழுதுகிறான், என்ன மார்க்ஸ் வந்து இது டொப்பர். என்ன டிஃப்ரெண்ட்? இப்போனா படிச்சிருக்கிறீங்க தானே, ஃபோனில் படிச்சிங்க, எல்லாம் படிச்சிங்க, இப்படி எல்லாம் படிச்சிங்க தான். நான் இப்படி எல்லாம் படிச்சிருந்தேன். நான் எக்ஸாம் 90 நாள் ஆகட்டும் படிச்சிடல, நான் இப்படி ஒன்றும் செய்யலை. எடுத்தேன் தாளை எழுதுனேன், நான் படித்த எல்லாம் அழினேன், ஃபுல்லாக எல்லாம் அழினேன். அப்புறம் எனக்கு சரியான ஒரு நம்பிக்கை வந்துச்சு, மறக்குதே இல்லை. இதுக்கு முதல்ல அந்த எழுதி படித்த கூட மறக்குது இல்லை, இல்லை ஃபுல் சேவ் ஆகிட்டு. ஸோ அதைத்தான் நான் சொல்கிறேன், இனி எழுதி அதாவது நான் எல்லாத்தையும் நான் சொல்லியிருந்தேன். அதாவது எங்களோட காலேஜில் நான் ஈங்கிற டைமில் காலேஜுக்கு முன்னுக்கு ஒரு ஷாப் பண்ணிக்கிறேன். அந்த ஷாப்பில் வந்து சாப்பாடு சுற்றி கொடுக்குறதுக்கு ஒரு சீட் ஒண்டிங்க, சாப்பாடு சுற்றி கொடுக்குறதுக்கு, அந்த பார்சல் சுற்றி கொடுக்குற அந்த தாலிக்கும் அதை அவங்க கொண்டு வந்தது இப்போ சாப்பாடு சுற்றி கொடுக்குறாங்களே கொடுக்குறது. ஆனால் அங்கே போய் எல்லாம் எழுத்தது நாங்கள் என்னத்துக்கு எடுத்தோம்னா எழுதி பழகிறது எல்லாம் நாங்கள் தான் எடுத்தோம். ஏன்னா எங்களோட சீனியர்மார் எங்களுக்கு வழிகாட்டினது, தம்பி இப்படி படிக்காதீங்க, எழுதி படிக்குமா, அப்போ தான் பாஸ் ஆகும். ஏண்டால் எக்ஸாம் நடக்கிறது நம்மளோட பேச்சு வழக்கு, நம்மளோட பேச்சில் என்ன ஈக்குதுன்றதை பார்க்குறதால எழுத்தில். எக்ஸாம் திருத்துறவனுக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது, உங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது. நீங்கள் ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் ஆகிருக்கலாம், O லெவலில் 9 எடுத்திக்கலாம், A லெவலில் நீங்கள் எடுக்கிற அளவுக்கு இருக்கலாம், உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஈக்கலாம், உங்களோட டாக்டர் லோயருடைய பேக்ரவுண்ட் ஈக்கலாம். பேப்பர் திருத்துறவனுக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது, உங்களோட டேலண்ட்டை காட்டணும் பேப்பரில். இந்த பேப்பரில் காட்டுங்க உங்களோட டேலண்ட்டை. அப்படி காட்டணுமா, அதுக்கேற்ற ப்ராக்டிஸ் நீங்கள் எழுதி பழகிக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இனிமே இருக்கக்கூடிய 94 நாளும் எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணணும், ரைட்? 3 நாள், ஒரு நாளைக்கு எப்படியாலும் நீங்கள் இது படிக்கிறதல்ல பிள்ளைகள், இனிமேல் ப்ராக்டிஸில் தான் நிற்கிது, ரைட்? ஒரு நாளைக்கு எப்படியாலும் எழுத்து பழக்கம். 3 பாடத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு பாஸ் பேப்பரை சரி எழுதி பழகிடுங்க. 3 பாடம், ஒரு பாடம் மட்டுமல்ல 3 பாடத்தையும் எழுதி பழகிடுங்க. எழுதி பழகினா மார்க்ஸ். இது எழுதி பழக மாட்டேன், நான் கண்ணால் பார்த்து நான் வந்து பெரிய அரிஸ்டோட்டில் மாதிரி ஆள், நான் ஷாஃபி மாதிரி ஆள்னு சொன்னால் ரைட், இதான் மார்க்ஸ்ன்னு நான் இப்போதே சொல்லிட்டேன். மார்க்ஸ் எது வேணும் என்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அந்த மார்க்ஸ் எது செஞ்சால் இது மார்க்ஸ். ஃபோனில் கண்ணால் பார்த்து எழுதாமல் இருந்தால் இதுதான் மார்க்ஸ், எழுதி படித்தா இதுதான் மார்க்ஸ்.
எந்த மார்க்ஸ் வேணும் எடுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. பட் உங்களோட சாய்ஸில் நான் விட்டு போக மாட்டேன்மா. நீங்கள் என்ன படித்த மாணவர், நாளைக்கு நீங்கள் என்னை விட பெரிய ஆளாகணும், என்னை விட நான் பார்க்குற டைமில் இப்படி பார்க்கணுமான்னு நான் வந்து இறைவன் அருளால் அதை என் ஆசையும். ஸோ இதை செய்யுங்க தான் நான் சொல்கிறேன். ரைட், ஒரு நாளும் இதை செஞ்சால் இது என்று நான் விட்டுட்டு போக மாட்டேன். நீங்கள் செய்யணும் இதைத்தான் நான் வழிகாட்டுறேன். எழுதி படிக்கமா நல்ல மார்க்ஸை நல்ல ஸ்கோர் பண்ணலாம். ஒரு மார்க்ஸால் நீங்கள் விடுபற்றக்கூடாது, ஒரு மார்க்ஸால் உங்களோட யூனிவர்சிட்டி விடுபற்றக்கூடாது. இவ்வளோ தூரம் நீங்கள் படிக்கிறீங்க, டைம் வேஸ்ட் பண்ணி படிக்கிறீங்க, கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, அங்கே இங்கே கிளாஸ் அங்கே இங்கே போகிறீங்க, வேர்வை செஞ்சு படிக்கிறீங்க. உங்களோட பெற்றார் என்ன செய்கிறாங்க, அவங்களால இனிமேல் வேலையும் வயசாயிட்டு வேலையும் செய்யலை, அப்படி கஷ்டப்பட்டு அவங்களோட உதிரத்தை தாண்டி வயசையும் தாண்டி வேலை செய்கிறாங்க. புள்ள படிக்கணும், புள்ள எதிர்காலத்தில் நல்லதாகணும் என்று. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் படிக்காமல் போனால் இதுதான், 4 பேர் மதிக்க மாட்டாங்க, 4 பேர்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கல, அது ஊர் மதிக்காது, குடும்பம் மதிக்காது, உலகம் மதிக்காது. ஒரு டவுனுக்கு போனால், ஒரு பேங்க்குக்கு போனால், ஒரு பேங்க்கில் சல்லி போடுறது தெரியாது, ஒரு சல்லி எடுக்கிறது தெரியாது, ஒரு லெட்டரை நிரப்ப தெரியாது, ஒரு லெட்டரில் என்ன எழுதிக்கிறது தெரியாது. எல்லாமே அடுத்தவன்ட்டு தான் தங்கியிருக்க வேண்டிய நிலைமை அவங்க அனுபவப்பட்டிருக்கிறாங்க. அந்த அனுபவம், அந்த அவமானம், அந்த தெரியாண்டது ஏண்ட பிள்ளையும் அனுபவப்பற்ற கூடாதுன்றதுக்காக அந்த வயசுக்கு வேலையே செய்யலாது. சில பெற்றார்கள் வந்து பேசுவாங்க அப்படின்னா, சார் நான் டெய்லி கூலி வேலை தான் செய்கிறேன் சார், எனக்கு கொஞ்சம் சல்லி கட்டுறது கொஞ்சம் கஷ்டம், 1500 ரூபான்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க சார்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்குள்ள எங்கட பெற்றார ஞாபகம் வருது. எங்கட பெற்றார் என்ன ரோயலில் இருந்துட்டா வந்தேன், இல்லை பிள்ளை நாங்களும் உங்களை மாதிரி ஒரு விவசாய குடும்பத்தில் என்ன வந்தேன். ஸோ கஷ்டம்னா என்னன்னு தெரியும். அப்படித்தான் அதெல்லாம் அந்த ஃப்ரீ அட்மிஷனில் படிக்கிறாங்க. நீங்களும் அப்படி படிக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். எனவே அவங்க அந்த ஏஜை தாண்டி ஒரு 55-60 வயசில் செய்கிற வேலையாட்கள், இதெல்லாம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசு. 55-60 வயசுன்றது ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசு. ஆனால் இந்த வயசில் உங்களோட பெற்றார் வேலை ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஏஜ்லேயும் வேலை செஞ்சு உங்களை படிக்க வைக்கிறாங்க. அதை என்றைக்கும் மறந்துடாதீங்க, நல்லா படிங்க. நீங்கள் பெருசாக யோசிக்கிறீங்க தானே, இப்படி எழுதி பழகிறது கஷ்டம் உங்களோட பெற்றார் சிந்துற வேர்வை விடையவா இதை கஷ்டமாக போகுது. அதை என்றைக்காலும் யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? நீங்கள் சிந்துற ஒவ்வொரு செகண்டும் உங்களோட பெற்றார் அங்கே தூங்கிட்டு இருக்கல. ஒரு நாள் சம்பளம், ஒரு நாள் வேலை, மார்னிங் 8 மணி போனால் ஈவினிங் 5 மணிக்கு தான் வராங்க. அந்த இடைவெளிக்கு எங்கேயாவது தூங்கியிருக்காங்களா? மார்னிங் 8 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் அந்த வெயிலில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு தூக்கம் இல்லாமல். அது கஷ்டம் இல்லை அவங்களுக்கு. உங்களுக்கு ஒரு ஃபேனுக்குள்ளுக்கு இருந்து, ஒரு ஏசிக்குள்ளுக்கு இருந்து, கதிரில் இருந்து 8 மணிலேருந்து 5 மணி வரை படிக்கிறது கஷ்டம்ண்டா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க. உங்களோட பெற்றார் அந்த அன்றைக்கு வேலை போகாமல் இருப்போம்னு நினைச்சிட்டு இருந்தா இன்றைக்கி நீங்கள் ஃபேன் உடுக்கி இருப்பீங்களா, ஏசி உடுக்கி இருப்பீங்களா? ரைட், எப்பெல்லாம் தூக்கம் வருதோ. என்ன கிளாஸில் இந்த காலேஜில் ஒரு பொடியன் இருந்தான். நான் அன்றைக்கு நான் எந்த செமினாருக்கு போனேன், அவனோட சீனியர் மார்க்கு சொன்னது அதுதான், உங்களுக்கும் சொல்கிறது தான். நான் ஒரு நாள் லைப்ரரியில் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கிற டைமில் போகிறேன், நான் லைப்ரரிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு முன்னுக்கும் அன்றைக்கு ஒரு பொடியன் வந்துட்டான். வளமே நான் தான் லைப்ரரிக்கு ஃபெஸ்ட்டுக்கு போவேன். ஆனால் எனக்கு முன்னுக்கு அன்றைக்கு ஒரு பொடியன் இருந்தான். அப்போ பொடியன் இருந்த உடனே படிக்க போட்டு எதேச்சியாக அவன் ஏதோ எழுதி வச்சுருந்தான் தாளில். ஒரு தாளில் இப்படி ஏதோ எழுதி வச்சுருந்தான். எனக்கு எதேச்சியாக பாடுபட்டுட்டு அப்புறம் நான் அண்ணாந்து பார்த்து என்னடா அதுன்னு சொல்லி அவன் சொல்கிறான், அதில் எழுதி வச்சுக்கிறேன், என்னடா நீ வீணடிக்கிற ஒவ்வொரு வினாடியும் உன்னுடைய தந்தையினுடைய வியர்வை தான் பேத்துட்டு அப்படின்னு சொன்னான். அப்புறம் அது சொன்னான், இதை பாஸ்ட் டைமில் நான் தூங்குகிற டைமில் எனக்கு வாப்பாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறா, அதுதானே எனக்கு ஞாபகம் வருது. என்னால் தூங்கியே இல்லைடா, ஏன்னா நான் தூங்குற மாதிரி என் வாப்பாங்க தூங்கலை, என்னை பெற்றார் என் தந்தை அங்கே தூங்கலை, நான் இங்கே தூங்கினேன், நான் தூங்குவேன், நான் என்னை வாப்பாங்க வியர்வையில் என் தந்தை வியர்வையில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அதை நினச்சி அவனை தூங்க விடாமல் அதை படிக்க வைக்குது. அது புள்ள, அதுதான் தந்தையிட புள்ளன்றது. வாப்பா கஷ்டப்படுறா, நான் என் கோல் அடையணும் மட்டும் வெறியோடு இருக்கு, அது புள்ள. அங்கே வாப்பாவை இன்னொருத்தனுக்கு கூலி வேலைக்கு வாப்பா வேலை செய்கிறாங்க, தந்தை வேலை செய்கிறாங்க, தன்னோட தாய் இன்னொருத்தன் வீட்டில் போயிட்டு வேலை செய்கிறாங்க, இன்னொருத்தருக்கு வேலைக்கு போய்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த காலம் முதல்ல நீங்கள் நினச்சிக்கிறீங்களா, எந்த தாயையும் தந்தையும் எந்த வீட்டிலையே நான் சம்பாதிச்சு எந்த வீட்டில் வச்சு பண்ணி எப்படி நினைச்சிருக்கீங்களா? இன்னொருத்தருக்கு கீழுக்கு உங்களோட தாயும் தந்தையும் படாத கஷ்டப்பட்டு, படாத வேர்வை செஞ்சு, படாத ஏச்சி அவமானங்களை பட்டு
அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள வளர்க்குறாங்க. எதுக்கு நீங்கள் பாஸ் ஆகிடும்? நாளைக்கு அவங்க மாதிரி இன்னொருத்தருக்கு கீழே நீங்கள் வேலை செய்யக்கூடாதுன்றதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. அப்போ நீங்கள் செய்கிறது, உங்களோட பெற்றாருக்கு செய்கிற நன்மையும், பெற்றாருக்கு செய்கிற அன்பளிப்பும், பெற்றாருக்கு செய்ய வேண்டிய கடமை மீதா? பெற்றாருக்கு செய்ய வேண்டிய கடமை நீங்கள் இதான். நீங்கள் பிள்ளைகளா? முதல்ல நீங்கள் யோசிக்க. நீங்கள் ஒரு உங்களோட பெற்றாருக்கு நீங்கள் ஒரு நல்ல பிள்ளையா? தூங்குறீங்க, டெய்லி சோம்பேறி மாதிரி நீங்கள் தூங்குறீங்க, படிக்கிறீங்க, இல்லை எப்போ பார்த்தாலும் 24 hours ஃபோன்லே ஈக்கிறீங்க. நீங்கள் புள்ள என்று சொல்கிறதுக்கு தகுதியான நீங்கள் என்ன யோசிச்சு பாருங்க. உங்களோட பெற்றார் கஷ்டப்பட்டு சல்லி சேர்த்து அனுப்புகிறாங்க. ஆனால் நீங்கள் ஃப்ரீயாக சோசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. என்ன காலம் யோசிச்சிருக்கிறீங்களா? ஸோ புள்ளடா எது புள்ள? அன்றைக்கு எனக்கு காலேஜுக்கு முன்னுக்கு நான் கூட ஒரு நாள் கூட அப்படி எழுதி வச்சிடல. எனக்கு முன்னுக்கு அவன் சொன்னான்னு வந்து பாருங்கள், அப்படியே நான் தூங்கிட்டு இருக்கும் போது என்ன வாப்பாங்க வீர செஞ்சது தான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லி அன்றைக்கு சொல்லி படித்தா பாருங்கள், அது புள்ள. அன்றைக்கு நான் கூட யோசித்தேன், அது நான் எல்லாம் என்ன புள்ள, நீ தானே புள்ள, நான் அவன்கிட்டே சொல்லிட்டு வந்தேன், அது புள்ள. ஸோ அது மாதிரி நீங்களும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னை பெற்றார்களும் வந்திருப்பாங்க, அவங்களும் நான் சொல்கிறத கேட்டாலும் அவங்களுக்கு தெரியல. போன முறை ஒரு சில 2 பெற்றார்கள் துறை மீட்டிங் முடிச்சு போட்டு போனாங்க பிள்ளைன்னு. ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்டா, அவங்க என்றைக்குமே அவங்க படுற கஷ்டத்தை ஒரு நாள் உங்கள்கிட்ட சொல்கிறல்ல பிள்ளைகள். அதாவது பெற்றார் பற்ற கஷ்டத்தை சொல்லாமலே வளர்த்துட்டாங்க. கஷ்டம்னா என்னன்னு தெரியாமல் வளர்த்துட்டாங்க. நாங்களும் வளர்ந்தது அப்படித்தான். அதனால தான் கஷ்டம்னா என்னென்னு தெரியாமல் போயிட்டு. ஸோ அந்த கஷ்டம் என்னன்னு தெரியாமல் நீங்கள் வளர்ந்துட்டீங்க. நானும் அப்படித்தான் வளர்ந்துட்டேன். அதுதான் பிரச்சனை. ஸோ கஷ்டம்னா என்னன்னு ஒரு நாளை காலம் உங்களோட பெற்றார் வேலை செய்கிற இடத்துக்கு போயிட்டு பாருங்கள். எத்தி நாவமான ஏச்சு பண்ணுறாங்க. ஒரு நாள் உங்களை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க வேலை செய்கிற இடத்துக்கு. ஏன்னா நீங்கள் பார்த்தா கவலைப்படுவீங்க. எனக்காலும் நான் போய் பாருங்கள் பிள்ளை, உங்களோட தாயும் தந்தையும் வேலை செய்கிற இடத்துக்கு எப்படி அந்த வேலை செய்கிற முதலாளி அந்த வேலை செய்கிறவங்களோட தாயும் தந்தையும் ட்ரீட் பண்ணுறேன்னு சொல்லி தேடி ஒரு நாளைக்கு பாருங்கள். அப்போ விளங்கும், என் தாயும் தந்தையும் இப்படி நான் வேலை செய்ய விட மாட்டேன்னு சொல்லி. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வெளிநாடும் உள்நாடும் இன்னொருத்தருக்கு கீழே வேலை செய்கிற அப்படி தான் நிற்கும். ஸோ அதனால் அந்த விடயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். எனவே முக்கியமான விஷயம், எழுதி படிங்க. அதே மாதிரி முக்கியமானது எழுதி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் எடுங்க. அதே மாதிரி அடுத்தது முக்கியமான 4வது விஷயம் என்னென்னு சொன்னால், இனிமேல் நீங்கள் படிக்கணும். குறிப்பாக நம்மளோட பிரபாத்தி சொன்ன என்னென்றால் எஸ்ஏ எழுதி படிக்கணும் தான். அடுத்தது அவங்க சொன்னாங்க அப்படின்னா, இப்போ ஒரு விடயம் படித்ததுன்னா எனக்கு மறக்குது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா டீச் பண்ணுறாங்க. படித்ததை தண்ட சகோதரிக்கு சொல்லி கொடுக்குறான், இப்படி தானே. அப்புறம் அந்த சகோதரி இன்னொரு கேள்வி அவனோட ஃப்ரெண்ட் வந்து கேட்குறா, இதுக்கு எப்படி வரேன். அந்த டைம் இவருக்கு தெரியாமல் போகும். அப்போ என்ன செய்கிறா, போயிட்டு படிக்கிறான், இது தெரியாதுன்னு படிக்கிறான். அப்புறம் சரி இப்போ தெரிஞ்சிட்டு. ஸோ அதை தான் நானும் அப்படித்தான். நான் என்ன செய்வேன், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டி நான் டீச் பண்ணுவேன், படித்து கொடுப்பேன். அப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பாரு எல்லாருக்கும் படித்து கொடுக்குற அளவுக்கு இல்லை என்றாலும் ஒரு 2-3 பேரை சேர்த்து, இல்லாட்டி தனியாக என் ஃப்ரெண்ட் ஒன்று தான் ஒரு 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒரு வானத்தை பார்த்துட்டு இப்படி தனியாக பேசுவான். தூரத்துலேருந்து பார்க்க என்னமோ பைத்தியக்காரன் மாதிரி விளங்கும். பைத்தியக்காரன் அப்படி தனி செய்வான் இப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் படித்து கொடுக்க இல்லை 4 பேருக்கு. அவன் என்ன செய்யறான், தனியை இப்படி கையாட்டி இப்படித்தான் வரும்னு படித்தான். அவனும் இன்றைக்கி நல்ல ரிசர்ச் எடுத்து யூனிவர்சிட்டியில் இருக்கிறான். ரைட். ஸோ அதுதான் சொல்கிறேன், நீங்கள் தெரியாத அதாவது டீச் பண்ணுங்க பிள்ளைகள். நாங்கள் டீச்சர் ஆகணும் இல்லை லோயர் ஆகணும்னா எப்படியுமே இன்னொரு சொல்லிக் கொடுக்க தானே போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது மாதிரி இது பண்ணுங்கள், டிஸ்கஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஸ்கஷன் குடும்பம் என்னதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறேன், முரண்படுங்க. இந்த கேள்வி எப்படி வரும், வராது. சோக்ரட்டிஸ்டர் அரிஸ்டோட்டில்ட மாணவர்கள் நாங்கள், பிளேட்டோட மாணவர்கள் நாங்கள். அவர் என்ன சொல்லிக்கிறோம், ஒரு விடயம் சொன்னால் உடனே நம்பார எதுக்கிட்டு கேட்டு நம்புவோம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படி டிஸ்கஷன் பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப முக்கியமான விடயம் பிள்ளை. ஸோ டிஸ்கஷன் அடிப்படையில் அவங்களோட இதை நீங்கள் அமைச்சுக்கொள்ளுங்க. ரைட். எனவே அடுத்தது 5வது விஷயம் முக்கியமாக இது என்னன்னா, இது ரொம்பவே அடிப்படையான ஒரு விஷயம் தான். இந்த ஃபோட்டோவை பார்த்தாலே சிரிப்பாக தான் நிற்கும். ஏன்னா ரைட், ஸ்லீப். எந்த டைமில் தூங்குறீங்கன்னு ஃபோட்டோவை பார்த்தாலே தூக்கம் வர மாதிரி தான் நிற்கும். ஏன்னா படிக்கிற டைமில் தூக்கம் வரும் பிள்ளைகள். நான் சொல்கிறேன், நான் உண்மையிலே 11 நேரம் 12 மணி தூங்குறதா. ஆனால் அந்த ஈவினிங் டைமில் நான் காலேஜில் இருக்கிற டைமில் ஒரு குட்டி தூக்கம் பண்ணி நான் கொள்கிறேன். ஒரு 3 மணிலேருந்து 3:30 தான் சரி முற்பட்ட 3 1/2 குட்டி தூக்கம் பண்ணி கொள்வேன். அப்படி கொண்டா தான் இன்றைக்கி நைட்டுக்கு படிக்கிறது என்ன நம்பிக்கை. அப்படி நான் அன்றைக்கி கொள்ளலைண்டா, அப்படி ஒரு 1/2 நான் பகல் டைமில் தூங்கலைன்னா நைட்டுக்கு எனக்கு தூக்கம் வரும். ஏன்னா மார்னிங் எழும்புறேன் 4:30க்கு எழும்புறேன், 4:30லேருந்து 3 வரை வந்து தொடர்ந்து படிப்பு தான், தூக்கமே ஒன்றே. அப்போ அந்த டைமுக்கு சாப்பிட்டு வந்துட்டு கொஞ்சம் நான் தூங்குவேன். தூங்கினா நைட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக படிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த தூக்கம்ன்றது பகல் டைமிங் தானே. அந்த நட்டு நிசையில் படிக்கல இருக்குல்ல, அது கஷ்டம். நீங்கள் உங்களுக்கு தான் இந்த நட்டு வெயில் அடிக்கிற வெயில் சும்மா அந்த ஷோக்கு வேணால் படிக்கலாம்.
ஆனால் உண்மையாக சொல்கிறேன், சைக்காலஜி படிப்படையில் அந்த நடுநிசியில் படிக்கல. அது குளிக்கிற ஒர்க் இல்லாட்டி சொன்னால் தூங்குற ஒர்க் அது பண்ணும், பிரச்சனை இல்லை. அதுக்காக 2-3 மணித்தியாலும் தூங்குறதில்ல, ஒரு ½ அன் ஹவர் போதும். தலையை இப்படி பெட்டில் வச்சு கொஞ்சம் ரெஸ்ட் ஒன்று தான் போதும், அங்கே ப்ரொசஸ் ஆகிடும். ரைட், ஒரு 1/2 ஹவர் கட்டாயம் குட்டி தூக்கம் வேணும் கொள்ளுங்கம்மா. நைட்டில் மிச்ச நேரம் தூங்க வேண்டிய அவசியம் இல்லை. 12 மணிக்கு முற்பட்ட டைம் இருக்குது தானே. நாங்கள் 11 மணிக்கு தூங்கினோம்னா 11 மணி 12 மணிக்கு 1 ஹவர் தான் டைம் இருக்குது. அந்த 1 ஹவர் 2 ஹவராக கருத்தில் கொள்ளப்படும். ஸோ ஏர்லி தூக்கம் நல்ல, ஏர்லியாக தூங்கி ஏர்லி எழும்புங்க, அதுதான் பறக்கத்து. அதுதான் நிலை வேண்டிய அருளும் நீக்கி தான் எழுதான். 3 மணிக்கு எழும்புவேன் முடிவன், 4 மணிக்கு எழும்புவேன் அறிஞன், 5 மணிக்கு எழும்புவேன் அறிஞன், 6 மணிக்கு எழும்புவேன் மனிதன், 7 மணிக்கு எழும்புவேன் சோம்பேறி. சோம்பேறியா இல்லாட்டி எருமைன்னு தான் சொல்லுவாங்க. ரைட், யாரா இருக்க போறீங்க? முனிவரா, ஞானியா, அறிஞரா, மனிதனா, எருமையா? எதா இருக்க போறீங்க? நீங்க மனிதன். ரைட், எந்த டைம்ல நீங்க எழும்புறீங்களோ அந்த டைமுக்கு சார் இந்த ஆளைத்தான் சொன்னாருன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போதே எல்லாருக்கும் பிசினஸ் கிடைச்சிக்கும். ஏன்னா நீங்கள் எந்த டைமில் எழுப்புன்னு தெரியாது தான், பட் உங்களுக்கு தெரிய வந்துக்கும் எந்த டைமில் எழுப்பினா அதுக்கு என்ன அர்த்தம் மீனிங் இருக்குதுன்னு சொல்லி. ரைட், எனவே இதுதான் முக்கியமான 5 விஷயம். எனவே முதலாவதோட கோலை செட் பண்ணுங்க, 2வது டிப்ஸின் அடிப்படையில் படிங்க, 3வது எஸ்ஏ பாட்டு எழுதி படிங்க, 4வது டிஸ்கஷன் அடிப்படையில் அவங்களோட கல்வி அமைச்சு கொள்ளுங்க, 5வது தூக்கம். ரைட், தூக்கம் இதுகளை நீங்கள் கட்டாயம் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், இப்போ நாங்கள் ஒரு காணொலி ஒன்று பார்ப்போம். அதாவது எப்படி படிக்கிற என்ற சம்பந்தமாக. அதாவது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இப்போ நீங்கள் படங்கள் வந்து பார்க்குறது தான், சில பேர் பார்ப்பீங்க, சில பேர் பார்க்குறது தான், நானும் பார்க்குறது தான். ஆனால் என் கல்விக்கு எது தேவையோ அதுதான் நான் பார்ப்பேன். சரிதானே? என் கல்விக்கு எது தேவையோ அதுதான் நான் பார்ப்பேன். சரிதானே? ரைட், அவங்களுக்கு தெரியும் ஒரு இந்த படம் வந்து பார்த்துருப்பீங்களோ சரி, நான் பார்த்துக்கிறேன். ரைட், என்னடா ஒரு படிக்கவே இயலாத சோம்பேறி புள்ள எப்படி படித்து சக்ஸஸாக மாறினா என்ற கதை தான் இந்த படத்துடைய கதை. படிக்கவே இல்லை, ஃபோன்லையும் அதுலையும் இதுலையும் சுற்றி வளைஞ்ச ஒரு பிள்ளை கடைசி எப்படி ஒரு பெரிய படித்த பிள்ளையாக இந்த பிள்ளை மாறிச்சுன்றது தான் இந்த படத்தோட கதை. ரைட், ஸோ அந்த பிள்ளை ஆரம்பத்தில் எப்படி கஷ்டப்பட்டுச்சு இதெல்லாமே இதிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ரைட், கேர்ள்ஸுக்கு பொதுவாக மோட்டிவேஷன், ஒரு கேர்ள்ஸுக்கு ஃபுல் மோட்டிவேஷனான ஒரு படம் தான் இது. சரி, இதில் ஒரு சின்ன காணொலி ஒன்று. அதாவது நாங்கள் படிக்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் எல்லாம் லேசின்னு படிக்கிறீங்க, மனப்பாடம் செய்து படிக்கிறது தானே. மனப்பாடம் செய்து படிக்கிறதுக்கும் விளங்கி படிக்கிறதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இது. ஒரு காணொலி ஒன்றைக்கு பார்ப்போம். ரைட், ஓகே பிள்ளைகள், இந்நேரம் விளங்கிக்கும். அதாவது ஏபிசிடின்றது சும்மா சாதாரண ஒன்று தான், ஆனால் அதை படிக்கிற முறை இருக்குதுன்னா ரைட், அது மாதிரி தான் நீங்களும் படிக்கிறேன். எப்படின்னால் 24 தான் படிக்கிறது தான், ஆனால் எதை படிக்கிறோம்னு விளங்கி படிக்கிறல்ல. ஹோம் சயின்ஸில் ஏ எடுத்த புள்ள வெங்காயத்தை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கிது. எங்களோட சார் வந்து என்கிட்ட சொல்லுவார், எங்களோட கிளாஸுக்கு சொல்லுவார். ஸோ அப்போ பார்த்து அவர் சொன்னாராம் அவங்களோட ஒய்ஃபுக்கு எப்படின்னா அவங்களோட ரிசர்ச்சை கொண்டு போய் குப்பையில் போடுவார். ஹோம் சயின்ஸில் ஏ எடுத்த புள்ள வெங்காயத்தை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கிது. வெங்காயம் வந்து ஃப்ரிட்ஜுக்கு வைக்கக்கூடிய ஒரு பொருளாக. ஸோ அதுதான் சொல்கிறேன், அந்த பாடமாக்கி படிக்கிறதுக்கு விளங்கி படிக்கிறதுக்கும் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கும் வாழ்க்கைக்கு படிக்கிறதுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். ஸோ டிப்ஸ் பிள்ளைகள், அதாவது 3 எடுத்து எல்லாரும் இப்படி படிக்கிறதில்ல, விழுந்து விழுந்து ஒரு நாளும் படிக்கிறதில்ல. ரைட், நான் தான் சொல்லிட்டேன், நான் முழுமையாக வாசிச்சல எது விஷயமும் பேசிக் கான்செப்டை நான் விளங்கிட்டு 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்பேன். இது இப்படித்தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். அது மாதிரி நான் ஒன்று சொல்லணும்ன்றே. ரைட், எனவே அந்த விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கணும். சரிதானே? ரைட், அடுத்தது முக்கியமாக தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இந்த நாட்களில் நீங்கள் இப்படி தந்தாய்க்குது, இது அப்படியே உங்களை துரத்தும், இப்படியே துரத்தி வரும். எது? வாட்ஸ்அப் துரத்தும், ஃபேஸ்புக் துரத்தும், ட்விட்டர் துரத்தும், யூடியூப், மெசேஞ்சர், இதெல்லாம் துரத்தும். உங்களை எங்கே ஓடினாலும் துரத்துட்டே இருக்குது. ரைட், அதில் இருந்து தப்பிக்க வேண்டிய வேலை உங்களுக்கு தான் நிற்கிது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்ன்றால் தான் நான் யூஸ் பண்ணுறேன், என் கல்விக்கு நான் யூஸ் பண்ணுறேன். சும்மா தேவையில்லாத டைமுக்கு நான் எடுக்கிறேன். இதை எந்த கல்விக்கு தேவையான நான் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களோட கல்விக்கு யூஸ் பண்ணுங்கள்,
உங்களோட எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட குரூப்பை பின் பண்ணி வைங்க. வாட்ஸ்அப்பில் பின் பண்ணலாம் தானே 3 இதை. அப்போ அது மட்டும் மேலுக்கு வரும். மற்றதெல்லாம் சும்மா இக்னோர் பண்ணிவிட்டு அதெல்லாம் வீசுங்க முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன், நான் 3 மாதம் எந்த ஃபோனும் எடுக்கல. அந்த நடு நிசி டைமில் கொஞ்சம் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணுவேன். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் மார்க் மெசேஜ் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணதே நான் 3 மாதத்துக்கு இப்போ தெரியுமா. நான் உயிரோடு இருக்கேன்னா தான் தெரியாமல் போயிட்டு சில பேருக்கு. ஏன்னா நான் ரிப்ளை பண்ணலை. ஏன்னா எனக்கு அது இன்ட்ரெஸ்ட், எனக்கு இந்த கோல் இங்கே தான் இருந்துச்சு. இங்கே அவங்களோட பேசி நிற்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஒரு ரிப்ளை கூட பண்ணலை நான். என்னோடையும் கோவம் தான். ஸோ எனக்கு தேவையான கோல். ஸோ அதனால் இது அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அது இந்த வைரஸ் மரபில் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் பார்த்தா அது அப்படியே 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆயிரும், 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆயிரும். ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அது உங்களோட அந்த தலைவலி அடுத்தது அதுகள் ஒரு இதாகிடுச்சுன்னா படிக்கலாம். நிறைய பிள்ளைன்னு சொல்லி நீக்கிறீங்க. ஸோ அதனால் இந்த சோஷியல் மீடியா கொஞ்சம் இது பண்ணிங்க. அடுத்தது என்னென்றால் இந்த படிக்காமல் சேமிக்கிறது. என்னென்றால் படிக்காமல் சேமிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு படிப்போம், நாளண்டைக்கு படிப்போம். அப்போ படிச்சிக்கவே மாட்டீங்க. இன்றைக்கி படித்தா இப்போ போங்க பிள்ளை. இப்போ நான் இந்த கொஞ்சம் சிலபஸை பார்த்துட்டு படித்த சில நான் இப்போ போகிறதோட இதுதான் சிலபஸ், நாளைக்கு தான் படிக்கணும்னு பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் துவப்போம். நாளைக்கு படிப்போம், நாளன்னைக்கு படிப்போம், நாளை மறுதி நான் படிப்போம். நான் அந்த டேட்டில் தான் டேட் படிக்க மாட்டேன். ரைட், அது ஒரு நாளும் படிக்க மாட்டேங்க. ப்ராக்டிஸ் இஸ் அ கீ. ரைட், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பாஸ் ஆகும். ரைட், 2வது விஷயம். 3வது, ஒப்பிட தேவையில்லை. அவன் படித்தவன் இவன் படித்தவன், நான் எப்படி தான் படித்தாலும் அவனோட மார்க்ஸ் எடுத்துக்க மாட்டேன். ஒப்பிடாதீங்க பிள்ளைகள். நான் இன்னொருத்தோட ஒப்பிட்டு நான் இன்னும் வந்திக்க மாட்டேன். ரைட், நான் எனக்கு நம்பிக்கை நான் பாஸ் ஆவேன்னு சொல்லி நீங்கள் உங்களை நம்புங்க. அதை விட்டு உங்களை இன்னொருத்தோட ஒப்பிட்டதும் ஒன்றும் தேவை. ஒரு நாள் நீங்கள் ஒப்பிடவே அவசியம் இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் செய்யலாம். ரைட், அதனால் பாஸ் ஆகலாம். அடுத்தது தாமதத்தை தகுந்த லேட். ஒரு விஷயத்தை நாளைக்கு செய்வோம், நாள் அன்னைக்கு செய்வோம், அதெல்லாம் இல்லை. இன்றைக்கே எடுத்து முடிப்போம். அதை விட்டுட்டு இப்படி டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்க? லேட் பண்ண நாளைக்கு செய்வோம், நாளைக்கு செய்வோம்னா எப்போ நீங்கள் படிக்க போகிறீங்க? டோன்ட் பி அ லேட் பண்ணாங்க. இப்போ படிக்கணுமா படித்து முடியும். சரி, லேட் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ இப்போ ஒரு மோட்டிவேஷன் வீடியோ இருக்குது, அதையும் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். இதை கேளுங்களேன். எப்படியும் நீங்க உங்களை ஒரு பொண்ணு கூடயோ ஒரு பையன் கூடயோ கண்டிப்பா கம்பேர் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு தோணலாம் அவங்க நல்லா படிக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல திறமை இருக்கு அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா அவங்க உங்களை விட ஸ்மார்ட் கிடையாது. என்ன, நீங்க ட்ரை பண்ணதை விட அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ட்ரை பண்ணிருப்பாங்க. சூழ்நிலைகள் கடினமாகும் போது நீங்க பின்வாங்கும் போது அவங்க பின்வாங்காம முயற்சி பண்ணிருப்பாங்க. எக்ஸ்ட்ராவா 1 மணி நேரம் படிச்சிருப்பாங்க உங்களை விட, எக்ஸ்ட்ராவா 1 மணி நேரம் முயற்சி பண்ணிருப்பாங்க உங்களை விட. சோ உங்களாலேயே முடியும். நீங்களும் ஜீனியஸா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். சூழ்நிலைகள் கடினமாகும் போது பின்வாங்காம முயற்சி பண்ணணும். இன்னைக்கு நீங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஜெயிக்கணும் அப்படின்னா you have to give a one more try. திரும்பவும் முயற்சி பண்ணுங்க, எக்ஸ்ட்ராவா போராடுங்க. உங்களுக்கு முடிஞ்சதை விட இன்னும் ஒரு 10% கொடுக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், யூடியூப் இப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணும்போது பல டாப்பர்ஸோட வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோஸ்ல அவங்களோட நோட்ஸை பார்த்திருப்பீங்க, ப்ரிப்பரேஷன்ஸை பார்த்திருப்பீங்க, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை பார்த்திருப்பீங்க, அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பார்த்திருப்பீங்க. அப்பெல்லாம் அவங்க மனசுல நீங்க என்ன தெரியுமா சொல்லிப்பீங்க? they are built different. அவங்க பிறக்கும் போதே நல்ல திறமசாலியா பிறந்திருப்பாங்க. they are born with a silver spoon நினைச்சிருப்பீங்க. ஆனா நீங்க பார்க்க மிஸ் பண்ண விஷயம் என்ன தெரியுமா? தினமும் நைட் அவங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருந்து படிக்கிறாங்க. காலையில 5 மணி ஆனாலும் அவங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்காக எவ்வளவு நோட்ஸ், எவ்வளவு ரெஃபரன்சஸ், எவ்வளவு யூடியூப் வீடியோஸ் அவங்க பாக்குறாங்கன்னு நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக எவ்வளவு மார்க் எக்ஸாம் அவங்க அட்டென்ட் பண்ணாங்க. இந்த மார்க் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணும்போது எத்தனை கொஸ்டின்ஸ் தெரியாம மிஸ் ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டாங்கிறது உங்களுக்கு தெரியாது. எவ்வளவு நேரம் ஃப்ரெண்ட்ஸுக்கு நோ சொன்னாங்க, ஃபேமிலிஸ்க்கு நோ சொன்னாங்க, பார்ட்டிஸ்க்கு நோ சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நமக்கு எல்லாம் தெரியறது அவங்களோட சக்சஸ் மட்டும் தான். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஹார்ட் எஃபோர்ட். நீங்க
சொல்லலாம் எனக்கும் படிக்கணும் தான் ஆசை, எனக்கும் முயற்சி பண்ணணும் தான் ஆசை, எனக்கு எக்ஸ்ட்ராவை கொடுக்கணும் தான் ஆசை. என்ன மோட்டிவேஷனே வர மாட்டேங்குது, படிக்கணும்னு தோணவே மாட்டேங்குது, போரிங்கா இருக்குது. அப்படி ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நீங்க இப்படி நினைச்சிட்டீங்கனால நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா யார் ஜெயிப்பா தெரியுமா? ஏதோ மோட்டிவேஷனோட படிக்கிறவங்க எல்லாம் ஜெயிக்கிறது இல்ல. படிக்கிறதுக்கு போரிங்கா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும், மழை அடிக்கும், வெயில் அடிக்கும், ஃப்ரெண்ட்ஸ் வெளியில கூப்பிடுவான், நல்ல ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். இருந்தாலும் இந்த போரிங்கான படிப்பை எடுத்து படிக்கிறவன் தான் ஜெயிப்பான். இருந்தாலும் அந்த ட்ரைனிங் அட்டன் பண்றவன் தான் ஜெயிப்பான். இருந்தாலும் தினமும் கன்சிஸ்டன்டா எவன் போராடுறானோ அவன் தான் ஜெயிப்பான். ஏன்னா தே நோஸ் கன்சிஸ்டன்சி பீட் இன்டென்சிட்டி. நீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு 5 மணி நேரம் படிச்சாலும் தினமும் 1 மணி நேரம் படிக்கிறவன உங்களால தோக்கடிக்க முடியாது. சோ நீங்க தினமும் போராடினீங்க அப்படின்னா அது கொடுக்கிற காம்பவுண்ட் எஃபெக்ட் என்னைக்குமே அதிகம் தான். 3 மணி நேரம் 4 மணி நேரம் டிஸ்ட்ராக்டடா இருந்து ஸ்க்ரோல் பண்றதை விட 1 மணி நேரம் இருந்து கஷ்டப்பட்டு போக்கஸ்டா இருந்து படிக்கிறது என்னைக்குமே பெட்டர் தான். முதல்ல உங்களை மார்க் வச்சோ ஸ்கோர் வச்சோ கிரேட் வச்சோ ஜட்ஜ் பண்றதை நிப்பாட்டுங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே செய்யாதீங்க. எதை வச்சு திரும்ப உங்களை நீங்க ஜட்ஜ் பண்ணணும்? ஜட்ஜ் யுவர்செல்ஃப் பை யுவர் கமிட்மெண்ட். நீங்க ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்களா, அந்த கமிட்மெண்ட் அச்சீவ் பண்ணீங்களா இல்லையா? அது என்ன கமிட்மெண்ட்? என்னைக்கு சூழ்நிலைகள் கடினமாகும் போதும் பின்வாங்காம முயற்சி பண்றீங்களா? தட்ஸ் யுவர் கமிட்மெண்ட். இந்த கமிட்மெண்ட்ல நீங்க ஜெயிக்கிறீங்களா? அதை வச்சு உங்களை ஜட்ஜ் பண்ணுங்க. இந்த கமிட்மெண்ட்ல நான் ஜெயிச்சிட்டேன்டா அப்படின்னா நீங்க பெட்டரா ஃபீல் பண்ணுங்க. இந்த கமிட்மெண்ட்ல நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா அப்ப நீங்க இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணுங்க. உங்களை பெட்டரா ஆக்கணும்னு முயற்சி பண்ணுங்க. இந்த ஒழுக்கத்தை உங்களோட பர்சனாலிட்டியில ஒன்னா சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு புதுசா எந்த பிளானும் தேவையில்லை. உங்ககிட்ட ஆல்ரெடி 1000 பிளான்ஸ் இருக்கு. நிறைய விஷயங்களை நீங்க முயற்சி பண்ணிட்டீங்க. என்ன சூழ்நிலைகள் கடினமாகும் போது ஒரு 3 நாள்லயே அந்த ஒரு பாதையில இருந்து பின்வாங்கி இருப்பீங்க. சோ அந்த ஒரு பிளானை தொடர்ந்து இன்னும் ஒரு 7 நாள், 1 மாசம், 1 வருஷம் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், they are not smarter than you. என்ன அவங்களோட கனவு அடைகிறதுக்கு அவங்க போதுமான அளவுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க. அவங்களோட 100% எஃபர்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. சோ நான் உங்களுக்கு சொல்றேன், எதுக்காக வெயிட் பண்ணாதீங்க, முயற்சி பண்ணுங்க. இப்பவே இந்த நிமிஷம் இந்த உலகத்துக்கு காட்டுங்க. நீங்க போராடினீங்க அப்படின்னா உங்களால என்ன கொடுக்க முடியும், உங்களால எந்த விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டுங்க. முயற்சி பண்ணி போராடுங்க. உங்களால முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்க வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம். அந்த நிமிஷம் இந்த நிமிஷம் கூட இருக்கலாம். வெற்றியின் பாதையில நானும் ஒரு அங்கமா இருக்க மோட்டிவேஷன் தமிழ். ரைட், ஓகே. இறுதி காணொளி அதற்கு நீங்கள் போகக்குள்ள இது ஒன்று இறுதி காணொளி, இதையும் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் படிக்கிறது கஷ்டமாகவும் டயர்டாகவும் ஃபீல் ஆகுதோ அப்போ அதை யோசிச்சு பாருங்களேன். எப்படி இன்னும் கொஞ்ச நாள் அந்த எக்ஸாம் வந்துடும், அதுக்கான ரிசல்ட்டும் வந்துடும். அந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் நினச்ச விட 1 மார்க்கோ 2 மார்க்கோ கம்மியாக இருந்தால் உங்களுக்கு என்ன தோணும்? ஐயோ அன்னைக்கு நம்ம நல்லா படிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணும். அதே மார்க்கை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஆசைப்பட்ட காலேஜில் சீட் எடுத்துடலாம் நினைக்கும் போது அந்த சீட் 1 மார்க்லையோ 2 மார்க்லையோ உங்கள் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்? அன்னைக்கே இருந்து படிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணும். ஸோ இப்படி வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டங்கள்லையும் இந்த 1 மார்க் 2 மார்க்னால ஐயோ அன்னைக்கு படிச்சிருக்கலாமே, ஐயோ அன்னைக்கு படிச்சிருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டோமே நினைச்சு வாழ்நாள் ஃபுல்லா ரெக்ரெட் பண்றதை விட இன்னைக்கு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் உங்களால படிக்க முடியும், இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுக்க முடியும், இன்னொரு கொஸ்டினை கவர் பண்ண முடியும், இன்னும் 1 மணி நேரம் படிக்க முடியும். இப்படி இன்னும் 1 மணி நேரம், இன்னும் அரை மணி நேரம் நீங்க முடிவு பண்ணி படிக்கிறது வாழ்க்கையில பெரிய சேஞ்சஸ் உருவாக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இவ்வளவு தூரம் வந்து திரும்பி போறதுக்காக மட்டும் இல்ல. நீங்க இவ்வளவு தூரம் வந்தது நீங்க படிச்சு நல்ல மார்க் எடுத்து நல்ல காலேஜ்ல போய் சேர்ந்து நல்ல வேலையில போய் செட்டில் ஆகி உங்களோட ஃபேமிலியும் உங்களையும் நீங்க செட்டில் பண்றதுக்காக தான் நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்க. நீங்க இவ்வளவு நாள் நேத்து வரை இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிச்சது இதுக்காக தான். ஸோ இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் போராடுங்க, இன்னும் கொஞ்சம் உங்களோட 100% கொடுக்க ட்ரை பண்ணுங்க. இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான விஷயம் தெரியுமா? நோ ஒன் கேன் கெட் இட் ஃப்ரம் யூ. யாராலையும் உங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்க முடியாது. உன்னோட நாலேஜ் எந்த துறையில இருந்தாலும்
எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி உன்னை தனித்து மத்தவங்களுக்கு மத்தியில நீ யாருங்கிறத அது புரிய வைக்கும். சோ இன்னைக்கு படிக்கிறத நினைச்சு வருத்தப்படாத. இன்னைக்கு அரை மணி நேரம் கஷ்டப்படுறதுக்கு தயங்காத, யோசிக்காத. ஏன்னா இன்னைக்கு நீ தலை குடிஞ்சு படிக்கிற படிப்பு தான் நாளைக்கு ஒன்னு தலை நிமிர்ந்து வாழ வைக்கும். இன்னைக்கு இரவும் பகலுமா நீ கண் முழிச்சு படிக்கிற இதே படிப்பு தான் நாளைக்கு கண்ணை மூடுனா ஒரு நல்ல தூக்கத்தை உனக்கு கொடுக்கும். சோ இப்போ மனசுல டயர்டா இருக்கு, கஷ்டமா இருக்கு, ஃபன்னா ஏதாவது பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் போகலாம், ரீல்ஸ் பார்க்கலாம், ஷார்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு மனசுல வரக்கூடிய எண்ணங்கள் வெறும் எண்ணங்கள் மட்டும்தான். அதை செயல்படுத்துறது வர இந்த எண்ணங்கள் சாதாரணமா எல்லாருக்குமே தான் வரும். எல்லாருக்குமே வரும். ஆனா படிக்கணும் முடிவு பண்ணிட்டா நான் படிக்கணும் அப்படின்னு மைண்டை கான்கோர் பண்றான் பாரு, அவனாலதான் கொஞ்சம் கூட அதிக நேரம் படிக்க முடியும், நல்ல மார்க்கை எடுக்க முடியும், இன்னும் கொஞ்சம் கூட கஷ்டப்பட முடியும். சோ நீ உன்னோட மைண்டை கான்கோர் பண்ணு. உன் மனசுல ஆழமா சொல்லிக்கோ, நான் முடிவு பண்ணிருக்கேன். என் மனசுல எவ்வளவுதான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரட்டும், எவ்வளவுதான் எண்ணங்கள் வரட்டும், ஆனா நான் லைஃப் லாங் ரிக்ரெட்டோட வாழ முடியாது. லைஃப் லாங் இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமேன்னு யோசிக்க முடியாது. இன்னைக்கே நான் இன்னும் கொஞ்சம் படிக்க போறேன், இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ண போறேன், என்னோட 100% நான் கொடுக்க போறேன். அதுக்கான எஃபோர்ட் கண்டிப்பா ஒரு நாள் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி படிங்க. மனசுல ஆழமா அழுத்தமா திருத்தமா சொல்லி படிங்க. ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இமயமலைகள் மாதிரி உயரமான மலைகளை ஏறுறவங்களுக்கு கடினமா இருக்கிறது கடைசி சில அடிகள் தான். அந்த கடைசி சில அடிகளை அவங்க எடுத்து வைக்கும் போது அவங்க பண்ற விஷயம் என்ன தெரியுமா? அவங்க கடைசி சில அடிகளை மொத்தமா பாக்குறது இல்ல, அவங்க எடுத்து வைக்கிற அந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் கரெக்டா முடிஞ்ச அளவுக்கு இதை ப்ராப்பரா நான் எடுத்து வச்சா போதும் அப்படின்னு அந்த ஒரு அடியில தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஸோ அதே தான் நான் உங்களுக்கும் சொல்றேன். எக்ஸாமுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கலாம், ஏன் இன்னும் 6 மாசம் தான் இருக்கு அப்படின்னு இருக்கலாம். ஆனா நீங்க எடுத்து வைக்க போறதோ இந்த 1 மணி நேரம், அடுத்த 1 மணி நேரம், அடுத்த 6 மணி நேரம், இந்த செஷன், அடுத்த ஸ்டடி செஷன், இப்படி உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த சின்ன கோலை நீங்க ப்ராப்பரா தெளிவா தன்னம்பிக்கையோட எடுத்து வச்சீங்கன்னா அந்த மலையேறவங்க எப்படி அந்த மலையை சாதகமா ஏறி முடிக்கிறாங்களோ அதே மாதிரி உங்களோட கோல்ஸை உங்களால அடைய முடியும். இந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் உங்களால எடுக்க முடியும். எக்ஸாக்லரோட கோட்ஸ் ஒன்று இருக்கு. இஃப் யூ ஆர் நாட் willing to learn, no one can help you. If you are determined to learn, no one can stop you. ஸோ நீங்க என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? படிக்கணும், உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், உங்களுக்கான ஃபியூச்சரை நீங்களே உருவாக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க. முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷம் கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கமாக இருக்க. மோட்டிவேஷன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ரைட்டா, ஓகே மாணவர்களே, இன்றைய தினம் அப்போ நான் பாடத்தினுடைய அதாவது உங்களுடைய இந்த எமர்ஜென்சி செஷன் 2025 கல்வியாண்டு மாணவர்களுக்கான இந்த மோட்டிவேஷன் செஷன் 94 மீதி நாட்களை எப்படி படிக்கணும் என்ற தலைப்புக்கான அத்தனை விடயங்களை நான் சொல்லியிருந்தேன். எனவே முக்கியமாக இன்றைக்கு நான் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு ஏர்லியாக ஸ்டார்ட்லேயே சொல்லியிருந்தேன். குறிப்பாக நீங்கள் அந்த ஸ்டடி லீவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க என்று சொல்லி, அதே மாதிரி உங்களோட 3 பாடங்களையும் 3 பிரித்து படிங்க என்று சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னேன். உங்களோட கோலை நீங்கள் செட் பண்ணுங்க, அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களோட டிப்ஸ் அடிப்படையாக வச்சு படிங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதே மாதிரி டிஸ்கஷன் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்களோட தூக்கத்துக்கும் ஒரு டைமை கொடுத்துக்கொள்ளுங்கன்றது நான் பார்த்துருந்தேன். அதே மாதிரி நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அடிப்படையில் சோஷியல் மீடியாவில் தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்தது நாளைக்கு படிப்போம் என்ற விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்தவங்களோட ஒப்பிடுறது, அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த நாளைக்கு படிப்போம்ன்றது, இதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்க என்ற ஒரு விடயத்தை நான் சொல்லியிருந்தேன். அதை தாண்டி இந்த வயதில் சில வயது கோளாறுகளும் நீக்குது. உங்களுக்கு விளங்க ஒன்று நான் நினைக்கிறேன். வயது கோளாறுகளும் நீக்கும். அந்த வயது கோளாறுகளை வயதோடு வச்சுட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. இப்போ உங்களுக்கு அந்த விடயங்கள் தான் பெருசாக தெரியும். நாளைக்கு யோசிப்பீங்க, அவங்களோட ஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டியில் ஈப்பாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து டீச்சர் ஆகி 4 பேருக்கு நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்கள் வீட்டில் இருந்து அவங்கள பார்த்துட்டு ஈப்பீங்க. அப்போ அது மாதிரி ஒரு நிலை வரும். எப்போனா நீங்கள் அந்த ஏஜ் கோளாறுக்கு அடிமையாயிங்க. அதை விட்டு போட்டுட்டு கோல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது என்ற விடயத்தை நான் சொல்கிறேன். எனவே இந்த செஷன் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக அமைஞ்சிருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே நாளைக்கு உங்களோட சீனியர்மாருக்கு சொன்ன அதே வழிகாட்டல் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கடந்த வருடம் இப்படி ஒரு வழிகாட்டல் கொடுக்குற டைமில் அந்த 5 மாணவர்கள் இரவு வர இருந்துட்டு தான் இருந்தாங்கன்னா எனக்கு தெரியாது இந்த 5 மாணவர் நாளைக்கு இந்த போஸ்டரில் இப்படி வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அன்எக்ஸ்பெக்டட் ஸ்டூடெண்ட். எனவே நாளைக்கு இந்த 2025 பேட்சில் நான் ஒவ்வொரு பேட்ச்லையும் நான் சொல்கிறது வழி அனுப்புகிற டைமில் இந்த ரிசல்ட்ஸை இந்த ரெக்கார்டை 2 பாயிண்ட்டை உங்களோட ஜூனியர்மார் உடைப்பாங்க, இல்லைன்னா நான் உடைக்க வைப்பேன்னு ஒரு சவால் விட்டுட்டு தான் நான் அவங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி இந்த முறை
உங்களை வச்சு உங்களோட பெட்ச்லேயே உங்களில் இந்த 257 பேரில் யாரோ ஒரு 5 பேர் இந்த ரெக்கார்டை அதை உடைப்பாங்க. அது யாருன்னு தெரியாது, பட் அது சுவராக அது அன்எக்ஸ்பெக்டட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும். எனவே இந்த செஷனை வந்து இன்றைக்கு படிப்பினை எடுத்து நாளையிலிருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனவே நாளைய அந்த 2025 ரிசல்ட் ஷீட்டில் ஒரு பிரபாத்தியாவோ ஒரு ஃபஸ்னாவாவோ ஒரு இஸ்ராவாகவோ இல்லை ஒரு அஃப்ரீனாகவோ இல்லை ஒரு ஃபஸ்மிலாகவோ அல்ல அவங்கள விட ஒரு பெரிய ரிசல்ட்ஸை நான் எடுத்து காட்டுவேன் என்று நீங்கள் நீயத்து வச்சுக்கொள்ளுங்கள். எண்ணி நாளைய நாள் உங்களுக்கு விடிய போகிற அந்த நாளைய நாள் உங்களுடைய A-level பரீட்சைக்கு முயற்சி செய்யக்கூடிய அந்த நாளாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செஞ்சு உங்களுடைய அத்தனை வேண்டுதல்களையும் உங்களோட அத்தனை பிரார்த்தனைகளையும் இறைவன் அங்கீகரிக்க வேண்டும். நாளைக்கு நீங்கள் உங்களோட குடும்பத்துக்கும் உங்களோட ஊருக்கும் உங்களோட டிஸ்ட்ரிக்டுக்கு நம்மளோட நாட்டுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மாணவராக வர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செஞ்சவனாக விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் நைட். என் வணக்கம் மாணவர்களே. இன்றைய செஷன் எப்படி இருந்துச்சு கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் இப்படி ஒரு செஷனில் இறைவன் வாய்ப்பு தந்தால் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் நைட், என் வணக்கம்.